ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம். உலகம் பிறந்த கதை. ஆசிரியர் சக்திதாசன் சுப்பிரமணியன். குரல் வெண்பா. ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி. முன்னுரை. நான் ஒரு பத்திரிகைக்காரன், நிருபர். நிருபர்களின் தொழில் என்ன? தாம் கண்டவற்றை அறிவித்தல், அறிந்தவற்றை சுவையுடன் அறிவித்தல், விளங்கும் வகையில் தெரிவித்தல். நிருபர் என்ற முறையிலேயே இப்புத்தகத்தை எழுதியுள்ளேன். எல்லாம் அறிந்தவன் என்ற எண்ணத்தினால் அன்று. எல்லாம் அறிந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையே எழுதியிருக்கிறேன். தமிழ் மொழியிலே அறிவியல் நூல்கள் வேண்டும் என்ற குரல் எங்கும் எழுப்பப்படுகிறது. சிலர் இம்முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அவை பெரும்பாலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலுமே இடம்பெற்றுள்ளன. ஏன்? அம்மாணவர்களின் பாடத்திட்ட வரம்புக்கு ஏற்றவாறு அப்புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு உள்ளன. நமது நாட்டிலே உள்ள மக்களில் பெரும்பாலோர் கல்லூரிகளில் பயிலும் வாய்ப்பு பெறாதோரே. விஞ்ஞானம் நிகழ்த்தியுள்ள புதுமைகளினை அறியத் துடிக்கும் உள்ளத்தினர் இவர் தமக்கு நூல் எழுதுவார் இலர். புதிய கருத்துக்களை தமிழ் மொழியில் கொண்டு வரல் வேண்டும். ஆனால் அவை இந்திய பண்புடன் தொடர்பு கொள்ளாமல் விலகி நிற்றல் கூடாது. இத்தகைய உள்ளுணர்வுடன் இப்புத்தகத்தை எழுதியுள்ளேன். எனது முயற்சியிலே எவ்வளவு தூரம் வெற்றியடைந்துள்ளேன் என்பதை நான் அறியேன். 25 ஆண்டுகள் முன்பு கட்டுரைகளாக பத்திரிகையிலே வெளிவந்த விஷயம் இது. பின்னே 1956ஆம் ஆண்டு நூல் வடிவில் வெளிவந்தது. முதலாக தமிழ் மொழியிலே இது பற்றி வெளிவந்த நாள் இதுவே. அப்போது அன்பர் பலர் பாராட்டினர், உற்சாகமூட்டினர். நீண்டகால உறக்கத்தின் பின் இந்நூலின் மறுபதிப்பு இப்போது வெளிவருகிறது. இந்நூலை வெளியிட என் மனைவி திருமதி ஜலஜா சக்திதாசன் அவர்களும் பெரிதும் உதவினார். இதனை வெளியிட முன்வந்த பதிப்பகத்தாருக்கு எனது நன்றி. சக்திதாசன் சுப்பிரமணியன். பகுதி 1. ரகசியம்தான் என்ன? அகன்று பறந்து கிடக்கின்றது வானம். தக தக என்று ஒளி வீசுகிறது ஞாயிறு. பால் போல் நிலவு பொழிகின்றது தன்மதி. வைரக் கற்களை அள்ளித் தெளித்தாற் போல மின்னுகின்றன நட்சத்திரங்கள். நிலமடந்தைக்கு நீலச் சிற்றாடை உடுத்தியது போல கண்ணை கவர்கிறது கடல். இவற்றின் ரகசியம் என்ன? மலைகள். ஆகா, என்ன கம்பீரம், என்ன கம்பீரம்! வானளாவத் தோன்றுகின்றன மலைச்சிகரங்கள். மரகதம் விரித்தது போன்ற புல் தரைகள். ஆகா, என்ன அழகு, என்ன அழகு! இவற்றின் ரகசியம் என்ன? செடிகள், கொடிகள், மரங்கள். எத்தனை நிறம், எத்தனை நிறம்! இந்த நிறங்கள் இவற்றிற்கு எப்படி ஏற்பட்டன? ஏன் ஏற்பட்டன? இலைகள் உதிர்கின்றனவே, ஏன்? தளிர் விடுகின்றனவே, ஏன்? என்ன விந்தை, என்ன விந்தை! 6 அடி உயரத்திலே அடங்கியிருக்கிறான் மனிதன். இவனுள்ளே இருக்கிற விந்தைதான் என்ன? இவன் எப்படி தோன்றினான்? பிள்ளை பிராயத்திலே இந்த உலகின் வனப்பிலே மனம் பறிகொடுத்தேன் நான். இதன் விந்தை பல கண்டேன், வியந்தேன். எல்லாம் புதிராகத் தோன்றின. ஒன்றுமே விளங்கவில்லை. வியப்பினாலே கேள்விகள் பல கேட்டேன். சிறு வயதிலே ஒரு கிராமத்திலே வாழ்ந்தேன் கான். அந்த கிராமத்திலே ஒரு பள்ளிக்கூடம். அங்கு சென்று படித்தேன். என் ஆசிரியருக்கு காது கேளாது, செவிடு. ஆதலினாலே அந்த பள்ளிக்கூடத்துக்கும் செவிட்டு வாத்தியார் பள்ளிக்கூடம் என்ற பெயர் ஏற்பட்டது. அவர் சொல்லிக் கொடுத்தது எதுவும் எனக்கு விளங்கவில்லை. நான் கேட்ட கேள்வி எதுவும் அவர் செவியில் ஏறவில்லை. செவிட்டு வாத்தியார் அல்லவா? பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லிக் கொடுப்பார் அவர். முந்திரி வாய்ப்பாடு, இம்மாகாணி, மாகாணி முதலிய வாய்ப்பாடுகள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். எதுவும் என் மண்டையில் ஏறாது. செவிட்டு வாத்தியார் கேட்பார், அசுவினி எப்படியடா இருக்கும்? அசுவினி ஆறும் குதிரை தலை போல் என்று உறக்க கத்துவேன். ஏன்? அது எனக்கு மிக பிடித்த ஒன்று. செவிட்டு வாத்தியாருக்கு சோதிடம் தெரியும். ஆதலினாலே அவருக்கு இதிலே விருப்பம். மணலிலே குதிரை தலை வரைவார். 6 பிள்ளைகளை அழைப்பார். அந்த கோட்டின் மீது நிறுத்துவார். பாரடா, அசுவினி நட்சத்திரம் இந்த மாதிரிதான் இருக்கும். இரவு வானத்தை பாருங்கள், அசுவினியை கண்டுபிடியுங்கள். நாளை நான் கேட்பேன், பதில் கூற வேண்டும் என்பார். இப்படியாக 27 நட்சத்திரங்களைப் பற்றியும் சொல்லிக் கொடுப்பார். மேல் 7 உலகங்களின் பெயர் என்னடா? இது செவிட்டு வாத்தியாரின் கேள்வி. உடனே நான் உறக்க கத்துவேன். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம், சுவர்க்கலோகம். கீழ் 7 உலகங்களின் பெயர். இது செவிட்டு வாத்தியாரின் 2வது கேள்வி. உடனே நான் உறக்க கத்துவேன். அதல, விதல, சுதல, தராதல, மகாதல, ரசாதல, பாதாள. பூமிக்கு மேலே பூமியையும் சேர்த்து 7 உலகம், கீழே 7 உலகம். தெரிந்ததா என்று உருமுவார் செவிட்டு வாத்தியார். செவிட்டு வாத்தியார் சொல்லிக் கொடுத்த மாகாணி, இம்மாகாணி, முந்திரி வாய்ப்பாடு என் மண்டையில் ஏறவில்லை.
ஆனால் அந்த 14 உலகங்களும் என் மனம் விட்டு அகலவில்லை. அவர் சொல்லிக் கொடுத்த நட்சத்திரங்களின் உருவம் என் மனத்தில் நன்கு பதிந்துவிட்டது. இரவு நேரத்திலே என் தந்தையார் வாசலிலே படுப்பார். திறந்த வெளியிலே கயிற்றுக் கட்டிலிலே படுத்திருப்பார். அவர் அருகே மற்றொரு கட்டிலில் நானும் படுத்திருப்பேன். என் அருகே எங்கள் வீட்டு நாய் இருக்கும். சற்று தொலைவில் எங்கள் வீட்டு மாடுகள் கட்டப்பட்டிருக்கும். நிலவு நாட்களிலே அந்த சூழ்நிலை மிக இன்பமாயிருக்கும். வானத்திலே ஓடுகின்ற மேகக்கூட்டங்கள் என் சிந்தை கவரும். அவற்றிற்கிடையே ஒளியும் தன்மதி என் மனத்தை கொள்ளை கொள்ளும். இவற்றிற்கிடையே கண் சிமிட்டும் தாரகைகளை கவனிப்பேன். அவற்றில் ஈடுபட்ட வண்ணம் என் தந்தையாரிடம் பல பல கேள்விகள் கேட்பேன். ஏலே, என்னடா பார்த்துக் கொண்டிருக்கே என்பார் என் தந்தையார். ஆகாயத்தை பார்க்கிறேன், நம்ம தலைமையிலே அது இருக்கே. ஆமாம் என்பார் தந்தையார். பொத்தென்று என் தலைமையிலே விழுந்துட்டா என்ன செய்யறது அப்பா? அப்படி விழாது. விழாமல் கடவுள் பார்த்துக் கொள்வாரா? ஆமாம். நான் வானத்தையே பார்த்துக் கொண்டிருந்தேன். என்னடா யோசனை? இது தந்தையாரின் கேள்வி. அது இடிந்து நம்ம தலைமையிலே விழுந்துட்டா அதெல்லாம் விழாதுடா. ஏன் விழாது? கடவுள் பார்த்துக் கொள்வார். வானம் இடிந்து விழாமல் கடவுள் பிடித்துக் கொள்வாரா? ஆம். இந்த சந்திரன், நட்சத்திரங்கள் இவற்றை எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கப்பா. ஏண்டா? பொத்தென்று என் தலைமையிலே விழுந்துட்டா என்ன செய்யறது அப்பா? அப்படி விழாது. ஏன் விழாது? கடவுள் பார்த்துக் கொள்வார். அப்படியா? நான் வானத்தையே பார்த்துக் கொண்டிருந்தேன். என்னடா யோசனை? இது தந்தையாரின் கேள்வி. இல்லேப்பா, பூமிக்கு மேலே 7 லோகம் இருக்கு என்று செவிட்டு வாத்தியார் சொன்னார் அப்பா. ஆமா. ரொம்ப உயரத்துல இருக்கோ? ஆமா. ஸ்வர்க்கத்துக்கு எப்படி அப்பா போறது? வழி இருக்கு. ஏன நம்ம கண்ணுக்கு தெரியல. தெரியாது. நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் அங்கதானே இருக்கா? ஆமாண்டா. மேலே எப்படி அப்பா அவ இருக்கா? கீழே விழுந்து விட மாட்டாளோ? விழாமாட்டா. சொர்க்கத்துக்கு போனவர் திரும்பி வரமாட்டாரா அப்பா? வரமாட்டார். ஏனப்பா? போன வழியாவே இறங்கி வரக்கூடாதோ? தந்தையார் பதில் சொல்லவில்லை. அப்பா, தூங்குடா. நான் தூங்கி விடுவேன். ஆனால் என் உள்ளத்திலே தோன்றிய எண்ணங்கள், ஐயப்பாடுகள், அலைகள் தூங்கினால்தானே? மறுநாளும் இதே போன்ற கேள்விதான். ஏனப்பா? பூமிக்கு அடியிலே 7 உலகங்கள் இருக்காமே. செவிட்டு வாத்தியார் சொன்னார். அப்படியா அப்பா? ஆமாம். அப்படி அந்த 7 உலகங்களும் ஒன்றின் மேல் ஒன்று இருந்தால் நசுங்கி விடாதோ? நசுங்காது. ஏனப்பா? இந்த பூமி பாம்பின் தலை மேலே இருக்காமே. ஆமாம். அப்படியானால் அந்த பாம்புக்கு தலை வலிக்காதோ? வலிக்காது. அந்த பாம்புக்கு 1000 தலை இருக்கு. தந்தையாரின் பதில் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஒரு பாம்பின் தலை மேலே இவ்வளவு பெரிய பூமி எப்படி இருக்க முடியும்? பாம்பின் தலை நசுங்கி விடாதா? இதுதான் எனது கவலை. எவரை கேட்டாலும் என்ன சொன்னார்? தந்தையார் கூறிய பதிலையேதான் கூறினார். எனது ஐயம் தீரவில்லை. பாம்பு பிடாரன் வருவான். அவன் அருகில் போய் நிற்பேன். அவன் தனது மகுடியை எடுத்து ஊதுவான். பாம்பு படம் எடுத்து ஆடும். நான் கூர்ந்து கவனிப்பேன். எனக்கு ஒரே வியப்பு. இந்த பாம்பின் தலைமேலே இவ்வளவு பெரிய பூமி எப்படி இருக்க முடியும்? ஒரு நாள் செவிட்டு வாத்தியார் கதை சொன்னார். பகீரதன் கதை. பாதாள உலகம் போய் சாம்பலான சகர புதல்வர் 1000வருக்காக ஆகாச கங்கையை கொண்டு வந்த கதை. அதை கேட்டதும் எனக்கு ஓர் ஆசை தோன்றியது. என்ன ஆசை? பாதாள உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. பாதாள உலகத்தை பார்ப்பது எப்படி? பாதாள உலகம் பூமிக்கு அடியில் இருக்கிறது என்று செவிட்டு வாத்தியார் சொன்னார். பூமியை தோண்டினால் பாதாள உலகம் தெரியும் அல்லவா? எங்கள் வீட்டுக்கு அருகே கிணறு ஒன்று தோண்டினார்கள். அதை நான் கவனித்தேன். பாதாள உலகத்தை பார்த்துவிட உறுதி கொண்டேன். கிணறு தோண்டுபவர்கள் காலையில் வருவார்கள். கிணறு தோண்டுவார்கள். நானும் அங்கே சென்று நிற்பேன். எதற்காக? கிணறு தோண்டி முடிந்ததும் எட்டி பார்ப்பதற்காக. பூமி அடியில் பாதாள உலகம் இருந்தால் தெரியாதா? பாதாள உலகத்தை பார்த்து விடுவது என்ற உறுதியோடு நின்றேன். நான் சிறுவன். எனவே வேலைக்காரர்கள் என்னை விரட்டி விட்டார்கள். நான் கிணற்றில் விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் அவர்களுக்கு. எனது ஆசையை அவர்கள் அறிவார்களா? வேலைக்காரர் போன பிறகு எட்டி பார்க்கலாம் என்று எண்ணினேன். அவர்கள் போனார்கள். மெல்ல மெல்ல கிணறு அருகே சென்றேன். டே பயலே என்ற குரல் கேட்டேன். திரும்பி பார்த்தேன். எனது தந்தை. எனது எண்ணம் மண்ணாயிற்று. பாதாள உலகத்தை பார்க்காமலே திரும்பிவிட்டேன். கரகர் என்று என் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு போனார் தந்தை. கோலார் தங்கச் சுரங்கத்திலே எனது தாய்மாமன் வேலை பார்த்து வந்தார். அவரிடமிருந்து ஒரு நாள் வந்தார் எனது பாட்டியார். கோலாரிலே பூமியை தோண்டி தங்கம் எடுக்கிறார்கள்.
என்று என் பாட்டி சொன்னார். அதைக் கேட்டேன் நான். பாதாள உலகம் பற்றி பாட்டியாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள எண்ணினேன். பாட்டி என்றேன். ஏன் என்றார் அவர். சுரங்கம் என்றால் அது எப்படி இருக்கும் பாட்டி என்று கேட்டேன். பூமியை குடைந்து கொண்டு போவார்கள், அதுவே சுரங்கம் என்றார் பாட்டியார். அப்படியானால் அங்கே பாதாள உலகம் இருந்ததோ, நீங்கள் பார்த்தீர்களோ என்று கேட்டேன். பாட்டியார் பதில் கூறவில்லை. விழித்தார். எனது ஐயம் தீரவில்லை. எனது இளம் உள்ளத்தில் எழுந்த அலைகள், எண்ணங்கள், தோன்றிய ஐயப்பாடுகள் சிறிது சிறிதாக உரம் பெற்றன. பயன் என்ன? பலரை கேட்டேன், பல நூல்களை படித்தேன், ஆண்டுகள் பல சென்றன. அறிவிலே சிறிது தெளிவும் சிந்தையிலே திண்மையும் பெற்றேன். இதை எழுதத் துணிந்தேன். ஏன்? நான் அறிந்தவற்றை என் போன்றார் பலருக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற ஆசையினால். ஆசை பற்றி அறையலுற்றேன் என்பது கம்பர் வாக்கு. பகுதி 2. உலகம் அணுமயம். நில உலகிலே வாழ்கிறோம் நாம். வான வீதியிலே உள்ளது ஞாயிறு. சூரியன். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் 9,30,00,000 மைல்கள். எனினும் சூரியன் நமது தோழன், நமது வாழ்வுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவன். நம்மை வாழ்விப்பவன் சூரியன். சூரியனே. சூரியன் இல்லையேல் நாம் இல்லை, நமது வாழ்வும் இல்லை. உயிரினம் எதுவும் இல்லை, தாவர இனமும் இல்லை. அதனால்தான் நமது முன்னோர்கள் சூரியனை வணங்கினார்கள், கடவுள் என்று போற்றினார்கள். கிராம விவசாயிகள் காலையிலே எழுந்தவுடன் பல் தேய்த்து முகம் கழுவி கிழக்கு நோக்கி நின்று சூரியனை கும்பிட்டே வேலை தொடங்கினார்கள். ஆகவே நாமும் சூரியனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுவது அவசியம். முதலில் சூரியனது பிறப்பிடத்தை கவனிப்போம். சூரியனது பிறப்பிடம் ஆகாயம், வெளிவானம். வெளிமுழுதும் வியாபித்திருப்பது எது? வாயு. வாயு என்று சொன்னால் காற்று என்று பொருள் கொள்ளல் கூடாது. கேஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்களே, அந்த கனவாயு. கனவாயு எப்படிப்பட்டது பார்ப்போம். பனிக்கட்டியை நாம் எல்லாரும் அறிவோம். அதுதான் ஐஸ். ஐஸ் எப்படி ஏற்படுகிறது? நீரை இறுகச் செய்தால் அது ஐஸாக மாறுகிறது. இறுகச் செய்வது என்றால் என்ன? குளிரச் செய்வது. ஐஸ் கட்டியை சூடாக்கினால் நீராகிறது. நீரை கொதிக்க வைத்தால் ஆவியாகிறது. ஆவி லேசாக இருப்பதால் மேலே எழும்புகிறது. ஆகவே நீரை கொதிக்க வைத்தால் ஆவியாகிறது, குளிர வைத்தால் கட்டியாகிறது. நீர், நீராவி, ஐஸ் ஆகிய மூன்றும் வேறு வேறு பொருள்களா? இல்லை, ஒன்றே. பொருள் ஒன்று, உருவம்தான் வேறு. தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு போன்ற உலோகங்களும் இத்தகையனவே. இவற்றை உருக்கினால் திரவமாகின்றன, மேலும் உருக்கிக் கொண்டே இருந்தால் ஆவியாக மாறுகின்றன. குளிரச் செய்தால் கட்டியாகின்றன. தண்ணீரும் தங்கமும் வெள்ளியும் ஈயமும் இரும்பும் செம்பும் சூடேற்றப்பட்டால் ஆவியாவது ஏன்? குளிரச் செய்தால் கட்டியாவது ஏன்? எல்லாம் அணுவின் செயல்தான். பலவித அணுக்களின் சேர்க்கையே தண்ணீராக காட்சியளிக்கிறது. தங்கமாகத் தெரிகிறது, வெள்ளியாக காட்சி தருகிறது, ஈய உருவில் தோன்றுகிறது, செம்பாகத் தெரிகிறது. ஒரு பொருளை குளிரச் செய்யும் போது என்னாகிறது? இந்த அணுக்கள் நெருங்கி இணைந்து ஒன்றை மற்றொன்று கட்டிக்கொள்கின்றன. ஆகவே கட்டியாகின்றன. தண்ணீர் ஐஸாக மாறும்போது இந்நிலைதான் ஏற்படுகிறது. எனவே ஐஸ் கட்டியை காண்கிறோம். சூடு ஏற்றினால் என்ன ஆகிறது? அணுக்கள் விலகிப் போகின்றன. ஆகவே ஐஸ் கட்டிக்கு சூடு ஏற்றினால் தண்ணீராகிறது. மேலும் சூடு ஏற்றினால் ஆவியாகிறது. லேசாகி மேலே போகிறது. அணு, அதாவது கனவாயு ஆகிறது. ஆகவே விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் கனப்பொருள்களாயும் திரவப் பொருள்களாயும் கனவாயு பொருள்களாயும் இருக்கின்றன. இவற்றின் அடிப்படை ஒன்றே, அதாவது அணு என்று சொல்கிறார்கள். உலகம் அணுமயமானது. அணுக்கள் விலகி இலேசானால் கனவாயுவாக வானமண்டலத்தில் திரிகின்றன. குளிர்ந்தால் நெருங்கி திரவமாகின்றன. மேலும் குளிர்ந்தால் இறுகி கட்டியாகின்றன. பகுதி 3. அணுவின் அட்டகாசம். அணுவின் தன்மை என்ன? சும்மா இருப்பதா? அன்று. எப்பொழுதும் குதித்துக் கொண்டிருப்பதுதான் அணுவின் தன்மை. குளிர்ச்சியான பொருளாக இருந்தால் அந்த அணு மெதுவாக குதிக்கும். சூடானால் வேகமாக குதிக்கும். தண்ணீரில் சூடு ஏற்றினால் கொதிக்கிறது. ஏன்? தண்ணீரில் உள்ள அணுகள் துள்ளி குதிக்கின்றன, ஓட பார்க்கின்றன. புதிதாக பிடிப்பட்ட மீன்கள் கூடையிலிருந்து எப்படி துள்ளுமோ அந்த மாதிரி. வான வீதியிலே உள்ள அணுக்கள் எப்படி குதிக்கின்றன தெரியுமா? ஜலவாயு அணுகள் வினாடிக்கு 1 மைல் வேகத்தில் துள்ளி பறக்கின்றன, திரிகின்றன. இந்த அணுவை பிடித்து ஆராய்ச்சி செய்தால் என்ன காணலாம்? ஒவ்வொரு அணுவிலும் பல பரமாணுக்கள் இருக்க காணலாம். அந்த பரமாணு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்தால் இன்னும் பல இரகசியங்களை அறியலாம். பரமாணு ஒவ்வொன்றும் மகத்தான சக்தி கருவாக காணப்படும். பரமணுக்குள்ளே மின்சக்தி இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? அதனால என்ன நிகழ்கிறது? இம்மாதிரி விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் பரமாணுவின் மகத்தான சக்தியை நாம் அறிதல் கூடும். மின்சக்தி என்கிற மின்சாரத்தை பற்றி சிறிது கவனிப்போம். மின்சாரத்துக்கு ஆங்கில மொழியில் எலக்ட்ரிசிட்டி என்று பெயர்.
எலக்ட்ரான் என்ற கிரீக் சொல்லினின்றும் பிறந்தது எலக்ட்ரிசிட்டி எனும் சொல். நமது வீடுகளிலே மின்சார விளக்குகள் எரியக் காண்கிறோம். அவை எரிவதற்கு காரணமாய் இருப்பது எது? எலக்ட்ரிக் கரண்ட். ஆம், எலக்ட்ரிக் கரண்ட் என்றால் என்ன பொருள்? மின்சாரத்தின் ஓட்டம் என்று பொருள். மின்சாரம் ஓடுவானேன்? மின்சக்தியிலே 2 விதம். ஒன்று எலக்ட்ரான், இன்னொன்று புரோதான். மின்சக்தி அதிகமாக உள்ளது எலக்ட்ரான், குறைவாக உள்ளது புரோதான். இந்த எலக்ட்ரானும் புரோதானும் காதலர் மாதிரி. எலக்ட்ரான் காதலி, புரோதான் காதலன். இன்றைய சினிமாவிலே காதல் காட்சி வந்தால் என்ன காண்கிறோம்? காதலனும் காதலியும் ஒருவரை மற்றொருவர் துரத்திக் கொண்டு ஓடக் காண்கிறோம் அல்லவா? அந்த மாதிரி எலக்ட்ரான் என்கிற காதலி புரோதான் என்கிற காதலன் பின்னே ஓடிக்கொண்டே இருப்பாள். மின்சக்தி அதிகம் உள்ள ஒரு பொருளையும் குறைவாக உள்ள வேறு ஒரு பொருளையும் இணைத்தால் என்ன ஆகும்? அதிகமாக இருக்கும் இடத்திலிருந்து குறைவாக உள்ள இடத்துக்கு மின்சக்தி ஓடும். இந்த ஓட்டத்துக்குத்தான் கரண்ட் என்று பெயர். மின்சக்தியிலே பாசிட்டிவ் என்றும் நெகட்டிவ் என்றும் 2 உண்டு. பாசிட்டிவ் என்றால் மின்சக்தி குறைவாக உள்ளது என்று பொருள். பாசிட்டிவ் என்றால் பெற்றுக்கொள்ளக்கூடியது, ஏற்கத்தக்கது, வாங்கிக் கொள்ளக்கூடியது. நெகட்டிவ் என்றால் வேண்டாம் என்று தள்ளுவது, புறக்கணிப்பது, விரட்டுவது, ஒதுக்குவது. நெகட்டிவ் மின்சக்தி ஒரு புறமும் பாசிட்டிவ் மின்சக்தி மறுபுறமும் இருந்தால், அதாவது எலக்ட்ரானும் புரோதானும் சேர்ந்தால் என்னாகும்? காதலன் காதலி போல் ஒன்றை மற்றொன்று இழுத்து கட்டி அணைத்துக் கொள்ளும். நெகட்டிவ் மின்சக்தியும் சேருமானால், அதாவது எலக்ட்ரானும் எலக்ட்ரானும் சேருமானால் என்னாகும்? அவை ஒன்றை மற்றொன்று அணைத்துக் கொள்ளுமா? கொள்ளாது. குஸ்தி போடும், உதைக்கும், விரட்டும். இதுவே மின்சாரத்தின் தன்மை. எலக்ட்ரான் என்று கூறப்படுகிற இந்த மகாசக்தி செய்கிற அற்புதங்களை என்ன என்று சொல்வது? பார்க்கப் போனால் இது ஒரு சிறு பொறி. ஆனால் இதன் சக்தியே மகத்தானது. இந்த மகாசக்தி எப்படிப்பட்டவள் தெரியுமா? இவள் ஏதாவது ஒரு பொருள் மீது தாக்கினால் அப்பொருள் சூடாகிவிடும், தணல் போல் பழுத்துவிடும். சூழ்நிலைகளையெல்லாம் தன் மயமாக்கும் தன்மை கொண்டவள் இவள். வான வீதியிலே பறந்து திரிகிற காலத்திலே இவள் செல்லுமிடம் எங்கும் மின்சக்தி மயமாகிறது. எத்தகைய கடினப் பொருளாயினும் ஊடுருவிச் செல்லும் சக்தி இவள். அசையாத பொருள்களையெல்லாம் அசைக்கக்கூடியவள். வான வீதியிலே பறந்து திரிகிறாள் இவள். வாயு வேகம், மனோவேகம் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி பறக்கிறாள். வினாடிக்கு 19,000 மைல் வேகத்திலே பறக்கிறாள். பகுதி 4. சிவசக்தி தாண்டவம். எலக்ட்ரானிக் காதலி என்றேன், புரோதானிக் காதலன் என்றேன். இந்த காதலன் காதலி திருவிளையாடல் எங்கே நடைபெறுகிறது தெரியுமா? பரமாணுவிலே. பரமாணுவின் நுண்கரு இருக்கிறதே, அங்கேதான் இருக்கிறான் காதலனாகிய புரோதான். அவனைச் சுற்றி வந்து நடனமாடுகிறாள் காதலியாகிய எலக்ட்ரான். சிவசக்தி தாண்டவம் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அது பரமாணுவிலே நடைபெறுகிறது. அண்ணன் தம்பி ஆகிய இருவரும் சிறுவர் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அண்ணன் தம்பியை அடிக்கிறான். உடனே தம்பி கூச்சல் போடுகிறான். அப்பா, பாரப்பா, அண்ணன் அடிக்கிறான். நீ என்ன செய்தாய்? நான் ஒன்றும் செய்யலே, சிவனே என்றிருந்தேன். சிவனே என்று இருத்தலாவது என்ன? சும்மா இருப்பது, ஒன்றும் செய்யாமல் இருப்பது. புரோதான் சிவனே என்றிருக்கிறான். எலக்ட்ரான் நடம் புரிகிறாள். பரமாணுவிலே ஒரே ஒரு காதலன் காதலிதான் இருப்பதாக நினைக்க வேண்டாம். காதலர் பலர் உள்ளனர், காதலிமாரும் பலர் உள்ளனர். அவையெல்லாம் பரமாணுவின் தன்மையை பொறுத்தவை. சில பரமாணுவிலே ஒரே ஒரு புரோதானும் ஒரே ஒரு எலக்ட்ரானும் மட்டுமே இருக்கும். இன்னும் சிலவற்றிலே பல புரோதான்களும் பல எலக்ட்ரான்களும் இருக்கும். இம்மாதிரி இருப்பதால் அறிவியல் அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? பரமாணுக்களுக்கு நம்பர், எண் கொடுத்திருக்கிறார்கள். நீர்வாயுவின் பரமாணுக்கு எண் 1 என்று எண் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன்? நீர்வாயுவின் பரமாணுதான் மிக இலேசானது. அதிலே புரோதான் ஒரே ஒரு பொறிதான் இருக்கிறது. அதன் பொருள் என்ன? ஒரே ஒரு புரோதானை காதலனை கொண்ட பரமாணு என்று பொருள். அடுத்தபடி வருவது ஹீலியம். அதன் பரமாணுவிலே 2 காதலர்கள் இருக்கிறார்கள், அதாவது 2 புரோதான்கள் உள்ளன. ஆகவே அதற்கு பரமாணு எண் 2 என்று எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி மொத்தம் 98 நம்பர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய பரமாணுவின் சேர்க்கையே அணு ஆகும். ஆகவே சூரியனை பற்றி அறிய வேண்டுமானால் இந்த அடிப்படையான விஷயங்களை அறிந்து கொள்ளல் வேண்டும். அதாவது சூரியனின் பிறப்பிடம் வான வெளிக்கணவாயு நிரம்பியது. கணவாயு குளிர்ந்தால் திரவமாகிறது, மேலும் குளிர்ந்தால் கட்டியாகிறது. கட்டியாயிருக்கும் பொருளுக்கு சூடு ஏற்றினால் திரவமாகிறது, மேலும் சூடு ஏற்றினால் கணவாயுவாகிறது. இவற்றிற்கெல்லாம் காரணம் அணுவின் சேர்க்கையே. சூடு ஏறினால் அணுக்கள் விலகுகின்றன, குளிர் ஏறினால் இறுகுகின்றன. அணுக்களோ பல பரமாணுக்களின் சேர்க்கை. அவை வானவெளியிலே வெகு வேகமாக பறந்து திரிந்து அட்டகாசம் செய்கின்றன. பரமாணுவோ மகத்தான மின்சக்தி பொருந்திய எலக்ட்ரான் கொண்டது. அந்த எலக்ட்ரான்களோ சூழ்நிலையையே மாற்றிவிடக்கூடியவை.
ஆக வெளியின் தன்மை இதுவரை கூறப்பட்டது. இனி சூரியனின் பிறப்பை கவனிப்போம். பகுதி 5. சூரியனின் பிறப்பு. சுமார் 300 கோடி ஆண்டுகள் முன்பு ஞாயிறு இருந்ததா? இல்லை. கிறிஸ்தவ பெருமக்களது வேதத்திலே கூறியுள்ளபடி, இந்து மத கோட்பாடுகளிலே சொல்லியுள்ளபடி இந்த பிரபஞ்சம் அந்த காலத்தில் ஆழ்ந்திருந்தது. இருள், இருள், எங்கும் ஒரே இருள், வெளிச்சமே இல்லை. பிரபஞ்சம் முழுதும் வாயுவே நிரம்பியிருந்தது. உஷ்ணவாயு. அது கனத்தால் அமுக்கிற்று. அந்த அமுக்குதலால் விரிந்தது. விரிந்து கொண்டே இருந்தது. எவ்வளவுதான் விரிய முடியும்? ஒரு கட்டத்தில் அது சிதறியது. சிதறல்கள் கோளமாயின. பல கோளங்கள் உருவாயின. அவற்றில் ஒன்றே சூரியன், மற்றவை பிற கிரகங்கள். இவ்விதம் தோன்றிய சூரியன் என்ற கோளம் பிண்டம் வாயு கோளம் சுருங்கியது. சுருங்கச் சுருங்க அதன் சூடும் அதிகமாயிற்று. இதுவே சூரியன் தோன்றிய கதை. சூரியனுக்கு மகத்தான ஒளி எப்படி வந்தது? சூடு எப்படி ஏற்பட்டது? கவனிப்போம். பகுதி 6. இயற்கையின் ரசவாதம். ரசவாதம் என்கிற வித்தை நமது நாட்டுக்கு புதியது அன்று. நீண்ட காலம் முன்பே நமது சித்தர்கள் இது பற்றி கூறியிருக்கிறார்கள். யோகிகள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் நமது நாட்டிலே எவ்வளவோ பேர் செம்பை பொன்னாக்க முயல்வதுண்டு. இது சாத்தியமா? செம்பு பொன்னாகுமா என்று ஐயம் கொள்ளலாம். ஓர் உலோகத்தை மற்றோர் உலோகமாக்குதல் இயலாது என்று வாதிடலாம். ஆனால் இயற்கையில் என்ன நடக்கிறது? ரசவாதமே நடக்கிறது. ஓர் உலோகம் மற்றொன்றாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. அது எப்படி? எங்கே? கவனிப்போம். ரேடியம் என்பது ஓர் உலோகம். இது தங்கத்தை விட விலை உயர்ந்தது. ரேடியத்தின் அடாமிக் நம்பர் 88. அதாவது ரேடியத்தின் பரம அணுவிலே 88, புரோட்டான்களும் 88, எலக்ட்ரான்களும் இருக்கின்றன என்று பொருள். இந்த ரேடியம் என்ற உலோகம் ரடானாக மாறுகிறது. மாறுதல் எப்படி? சில பரமாணுவின் தன்மை என்ன என்றால் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பது அன்று. பரமாணுவிலே புரோட்டான் இருக்கிறதே, அது குறிப்பிட்ட காலம் வரைதான் சும்மா இருக்கும். அதன் பிறகு புரோட்டான் பொறிகள் ஓடும். ஒளிக்கதிர்களை பீச்சி அடிக்கும். அத்தகைய பரமணுக்களுக்கு என்ன பெயர்? ரேடியோ ஆக்டிவ் அணுக்கள் என்று பெயர். 1 கிராம் எடை உள்ள ரேடியத்திலே இத்தகைய பரமணுக்கள் எத்தனை இருக்கின்றன தெரியுமா? 37,000 கோடி என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். கண்ணிமை பொழுதிலே இவை பீரிட்டு ரடானாக மாறுகின்றன. இம்மாறுதல் இயற்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகத்திலே பிறந்த எல்லாரும் வள்ளல்களாக திகழ்வதில்லை. முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் என்று ஒருவனைத்தான் புகழ்கிறோம். மயிலுக்கு போர்வை தந்த வள்ளல் என்று ஒருவனைத்தான் போற்றுகிறோம். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்று ஒருவனைத்தான் வாழ்த்துகிறோம். உலகத்தின் நலன் கருதி பாடுபடுவோர் சிலரே. ஆனால் இந்த உலகிலே லோபிகளும் இருக்கிறார்கள். கஞ்சமகா பிரபுக்கள் இருக்கிறார்கள். கெஞ்சினாலும் கூத்தாடினாலும் கொடா கண்டர் உளர். இவர்கள் தங்கள் பொருளை கொள்ளையரிடம் இழத்தலும் காண்கிறோம். வள்ளல் பரம்பரையில் சேர்ந்தது ரேடியம். எவரும் கேளாமலே தன்னிடம் உள்ளவற்றை பீரிட்டு அடிக்கும். தோரியம் என்பது ஓர் உலோகம். அதிலே ரேடியோ ஆக்டிவ் அணுக்கள் ஏராளம். ஆனால் அந்த அணுக்களை பீரிடச் செய்தல் எளிதன்று. உலோபிகளை கொள்ளை கூட்டத்தினர் வளைத்து நிற்கும்போது இரும்பு பெட்டிச் சாவியை வீசி எறிகிறார்கள் அல்லவா? அம்மாதிரி நெருக்கினால்தான் தோரியம் தனது அணுசக்தியை பீரிட்டு அடிக்கும். பகுதி 7. சூரிய மண்டலத்தில் சித்து விளையாட்டு. சூரியனுக்கும் ரசவாதத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உண்டு. ரசவாதம் என்று சொல்லப்படுகிற இந்த சித்து விளையாட்டு சூரிய மண்டலத்திலே நடக்கிறது. அது எப்படி? எப்படி என்று அறிய வேண்டுமானால் முதலில் சூரிய மண்டல அமைப்பு பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். சூரியனுக்கும் நமக்கும் இடையிலே உள்ள தூரம் எவ்வளவு தெரியுமா? 80 கோடியே 30 லட்சம் மைல். இவ்வளவு தொலைவிலிருந்து பார்க்கும்போது சூரியன் எப்படி காட்சி தருகிறான்? வட்ட வடிவமானதொரு தட்டு போலே காட்சி தருகிறான். ஆனால் சூரியனின் முழு உருவம் அது அன்று. ஞாயிறு பெரியது, மிகப் பெரியது. பூமியை விட பெரியது. எத்தனை பெரியது? பூமியை விட 10 லட்சம் மடங்கு பெரியது. அங்கே எந்த உயிரும் வாழ முடியாது. எந்தவிதமான திடப்பொருளும் இருக்க இயலாது. பின் இருப்பது என்ன? ஒரே வாயு கோளம். வானமண்டலத்திலே இருக்கிற இந்த சூரியன் பெரியதொரு கோட்டை கட்டிக்கொண்டிருக்கிறான். என்ன கோட்டை? வாயுமண்டல கோட்டை. அந்த கோட்டையின் சுவர்கள் மிகவும் கனமானவை. அந்த கோட்டைக்குள்ளேதான் இந்திரஜாலம், மகேந்திர ஜாலம் எல்லாம் நடக்கின்றன. சர்க்கஸ் வேடிக்கைகள் நடக்கின்றன. குஸ்திகள் நடக்கின்றன. குத்துச் சண்டைகள் நடக்கின்றன. இவற்றை செய்வது எது? பரம அணுவிலே காணப்படும் மகா சக்தியே. சூரிய மண்டலத்தின் வெளிப்பாகத்திலே இருப்பதை விட உள்ளேதான் சூடு அதிகம். காரணம், உள்ளே அமுக்கும் சக்தி அதிகம். அதனால் பல்வேறு பரமாணுக்களும் மின் வேகத்திலே சுற்றுகின்றன, சுழல்கின்றன, திரிகின்றன, முட்டுகின்றன, மோதுகின்றன.
மல்யுத்தம் செய்கின்றன, குத்துச்சண்டை போடுகின்றன. இவ்விதம் நடப்பதால் பரமாணுக்களின் அணுசக்தி பீரிட்டு பாய்கின்றன. அவ்விதம் பீரிடும் சூரியகாந்த மின் கதிர்கள் வெகு வேகத்துடன் வெளிப்படுகின்றன. சூரிய மண்டலத்தைச் சுற்றியுள்ள வாயுக்கோட்டையை ஊடுருவிக்கொண்டு வெளிவருகின்றன. அவ்விதம் வரும்போது ஒளியாக காட்சி தருகின்றன. ஆகவே சூரிய மண்டலத்தில் அணுக்கள் செய்கின்ற மகத்தான குஸ்தியினாலே அணுசக்தி பீரிடுகின்றது. அந்த அணுசக்தியே சூரிய கிரணங்கள், அவை மின்கதிர்கள், உஷ்ணக்கதிர்கள். வாயுமண்டலத்தில் பாய்ந்து வரும் வெம்கதிர்களே சூரிய வெளிச்சம் என்றும் வெயில் என்றும் அழைக்கப்படுகின்றன. பகுதி 8. பூமியின் வயது என்ன? பூமியின் வயது என்ன? அதாவது, இந்த பூமி தோன்றி எவ்வளவு காலமாகிறது? சுமார் 200 கோடி ஆண்டுகள் முன்பு இந்த பூமி தோன்றியிருக்க வேண்டும் என்று அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். எந்த அடிப்படையில் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள்? இயற்கையில் நடைபெறும் ரசவாதம் இருக்கிறதே, அதன் அடிப்படையில்தான் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். எப்படி என்று கவனிப்போம். யூரேனியம் என்பது ஓர் உலோகம், தோரியம் என்பது மற்றோர் உலோகம். இவை இரண்டும் ஈயமாக மாறுகின்றன. இப்படி மாறியுள்ள ஈயத்தின் அளவைக் கொண்டு பூமியின் வயதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அறிவியல் அறிஞர்கள். உலகத்திலே மொத்தம் எவ்வளவு ஈயம் இருக்கிறது? இவ்வளவு ஈயமும் ஏற்பட எவ்வளவு காலமாகும்? இதுவே புவி இயல் அறிஞர்கள் போட்ட கணக்கு. ஒரு ஆண்டு காலத்திலே 1 கிராம் யூரேனியத்திலிருந்து 1 கீழ் 760 கோடி கிராம் ஈயம் கிடைக்கிறது. 1 கிராம் தோரியத்திலிருந்து 1 வருஷ காலத்தில் 1 கீழ் 2100 கோடி கிராம் ஈயம் கிடைக்கிறது. இதைக் கொண்டு கணக்கு பார்த்ததில் என்ன தெரிந்தது? உலகத்திலே மிக பழமையான ஈயப்பாறை எதுவோ அதன் வயது தெரிந்தது. அதாவது, அந்த ஈயப்பாறையின் வயது 185 கோடி வருஷங்கள் என்று தெரிந்தது. இந்த அளவில் நின்றார்களா புவி இயல் அறிஞர்கள்? இல்லை, மேலும் சோதிக்கத்தான் தொடங்கினார்கள். கடல்களின் வயது என்ன என்று கண்டுபிடிக்க முற்பட்டார்கள். இந்த பூமி இருக்கிறதே, இதன் 3/4 பகுதி கடல், 1/4 பகுதிதான் நிலம். கடலின் வயதை கண்டுபிடிப்பது எப்படி? கடலிலே உள்ள உப்புதான் அதன் வயதை காட்டியது. கடலிலே உப்பு ஏது? எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? ஆறுகள் கொண்டு வந்தன. வானத்திலிருந்து பொழிகிறது மழை. அம்மழை நீரை ஏந்தி கீழே இறக்கி விடுகின்றன மலைகள். மழை நீர் என்ன செய்கிறது? வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கிவிட்ட மலை அரசை மதிக்கிறதா? இல்லை, மிதிக்கிறது, இடிக்கிறது, தகர்க்கிறது. பாறைகளை உருட்டிக்கொண்டு ஓடுகிறது, குதிக்கிறது, இடி இடி என்று சிரிக்கிறது, கீழே இறங்குகிறது, பூமியை தோண்டுகிறது, மண்ணை வாரிக்கொண்டு ஓடுகிறது, மண்ணை கரைத்து கெடுத்துக் கொண்டு போய் கடலில் கொட்டுகிறது. மண்ணிலே உப்பும் இருக்கிறது. அந்த உப்பு நீரிலே கரைந்து விடுகிறது. மண் மட்டும் கரையாதிருக்கிறது. இவ்விதம் ஆறுகளினாலே கொண்டு கொட்டப்பட்ட மண் கடலுக்கடியில் போய் விழுகிறது. உப்பு நீரில் கரைந்து விடுகிறது. சூரிய வெப்பத்தினாலே கடல் நீர் ஆவியாக மாறுகிறது. ஆவி மழையாக பொழிகிறது. மழை நீர் ஆறாக உருக்கொள்கிறது. ஆறுகள் மூலம் மீண்டும் கடலை அடைகிறது. இந்த நிகழ்ச்சி ஓய்வில்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் ஆறுகள் கடலில் கொண்டு போய் கொட்டும் உப்பு அதிகரிக்கிறது, அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. உலகம் தோன்றிய நாள் முதல் கடல் நீர் அப்படியே இருக்கிறது. உப்பு மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் தான் கடல் நீர் உப்பாயிருக்கிறது. உலகத்தில் உள்ள ஆறுகள் எல்லாமாகச் சேர்ந்து மொத்தம் 40 கோடி டன் உப்பை ஆண்டுதோறும் கடலில் கொட்டி வருகிறது. இந்த கணக்குப்படி பார்த்தால் என்ன தெரிகிறது? கடலின் வயது தெரிகிறது. அதாவது, கடல்கள் தோன்றி எவ்வளவு காலம் ஆகிறது என்று தெரிகிறது. எவ்வளவு ஆண்டுகள் ஆகின்றன? சுமார் 200 கோடி ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றன. பூமியின் வயதும் அதுவே, அதாவது 200 கோடி ஆண்டுகள். பகுதி 9. பூமி தோன்றியது எப்படி? பூமி தோன்றியது எப்போது என்று கண்டோம். எப்படி தோன்றியது என் பதை இப்போது காண்போம். பூமி உருண்டையாயிருக்கிறது. இதன் குறுக்களவு சுமார் 8000 மைல். பூமியின் மேல் பரப்பு கல்பாறையாக காட்சியளிக்கிறது. ஆனால் பூமி முழுதும் இப்படி இல்லை. சுமார் 5 மைல் ஆழம் வரைதான் இப்படி இருக்கிறது. அதற்கு அடியிலே 2000 மைல் ஆழம் வரை கொதிக்கும் பாறை குழம்பு. இன்னும் ஆழத்திலே இதைவிட கனமான இரும்பு, பழுக்க காய்ச்சிய இரும்பு குழம்பு. இப்படி இருக்கிறது பூமி. இது எப்படி ஏற்பட்டது? பிரபஞ்சத்தின் தலைநாளிலே சூரியன் எப்படி தோன்றியது என்பதை அறிந்தோம். அந்த வாயு கூட்டத்திலிருந்து பல கோளங்கள் தோன்றின என்றும் கண்டோம். அப்படி தோன்றிய வாயு கோளங்கள் சூரியனைச் சுற்றி வரத் தொடங்கின. எதனால்? ஒன்றை ஒன்று இழுக்கும் தன்மையால். அப்படி சுற்றி வந்த காலத்திலே இந்த வாயு கோளங்களும் ஒன்றை ஒன்று இழுத்தன. அப்போது ஒன்றுடன் ஒன்று மோதின. அதனால் சில பெரிதாயின, சில தொலைவில் ஓடிப்போயின. இப்படி விலகி வந்ததுதான் நமது பூமி.
பகுதி 10. சந்திரன் பிறந்தான். விலகி வந்த பூமி அனல் கக்கிக் கொண்டிருந்தது. 1 வருஷமா, 2 வருஷமா, சுமார் 500 வருஷ காலம். பிறகு சிறிது சிறிதாக அதன் உடல் குளிர்ந்தது. ஆனால் உள்ளம் குளிரவில்லை. இன்று வரை இல்லை. உஷ்ணவாயு கோளமாயிருந்த பூமி கெட்டிப்பட்டது, குழம்பாயிற்று, திரவ கோளமாயிற்று. இப்படி பல 100 ஆண்டுகள். பிறகு பூமியின் மேல் பகுதி மட்டும் மெல்லிய தோல் மாதிரி ஆயிற்று, இறுகியது. உள்பகுதி மட்டும் ஒரே குழம்பாயிருந்தது. அந்த நிலையில் பூமி சூரியனைச் சுற்றி வந்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் தன்னை தானே சுற்றிக் கொண்டும் இருந்தது. சூரியனிடமிருந்து விலகி வந்த நாளிலே பூமி இப்போது போல் மெதுவாகச் சுற்றவில்லை, மிக வேகமாகச் சுழன்றது. இப்போது பூமி தன்னை ஒரு முறை சுற்றுவதற்கு 24 மணி நேரமாகிறது. ஆனால் அந்த காலத்திலே 6 மடங்கு வேகம் அதிகமாகச் சுற்றியது. அதாவது 4 மணி நேரத்தில் பூமி தன்னைத்தானே சுற்றி வந்தது. அவ்வளவு வேகமாக அவள் சுற்றிய காலத்திலே அவளுக்கு கரு உண்டாயிற்று. வயிறு பெருத்தது. பிறகு வயிறு கிழிந்தது. சிறுவன் ஒருவனும் பிறந்தான். அவனே சந்திரன். பூமியின் வயிறு கிழிவானேன்? இதை சிறிது விளக்கமாக கவனிப்போம். கிராமங்களிலே பெண்கள் ஆற்றிலே குளிக்கச் செல்வார்கள். குளித்துவிட்டு வரும்போது தண்ணீர் கொண்டு வருவார்கள். சிலர் குடங்களிலே தண்ணீர் கொண்டு வருவார்கள். வேறு சிலர் வாய் அகன்ற அண்டாக்களிலே கொண்டு வருவார்கள். அப்போது பெண்களின் நடைக்கு ஏற்ப அண்டா நீரில் அலை மோதும். வேகமாக நடந்தால் அலையும் வேகமாக மோதும். மெதுவாக நடந்தால் அலையும் குறையும். பெண்கள் கடக்க நடக்க அண்டாவில் உள்ள நீர் தாளம் போட்டுக்கொண்டே இருக்கும். பெண்கள் காலடி எடுத்து வைப்பதற்கு தக்கப்படி தாளமும் இருக்கும். காலடியோ கால அளவோடு இருக்கும். பெண்கள் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு 1 வினாடி ஆகிறது என்று வைத்துக் கொள்வோம். அண்டாவில் உள்ள நீரும் வினாடிக்கு ஒரு தாளம் வீதம் போடும். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதற்கு ரிதமிக் ஆக்ஷன் என்று இங்கிலீஷிலே சொல்வார்கள். பெண்களின் நடைக்கும் அண்டாவின் அலைக்கும் என்ன சம்பந்தம்? வேகமாக நடந்தால் அலை வேகமாக மோதுவது ஏன்? மெதுவாக நடந்தால் அலை மெதுவாக மோதுவது ஏன்? வேகத்தினால். அண்டா நீரை வேகம் அமுக்குகிறது. அதனால் அலை எழும்புகிறது. நடையின் வேகம் அதிகமானால் அமுக்குதலும் வேகமாக நிகழும். அப்போது அலையும் வெகு தூரம் எழும்பும். நீர் ததும்பி வெளியே கொட்டும். இதே மாதிரி பூமியிலும் அலை எழும்பியது. எப்படி? தலைநாளிலே பூமியின் மேல் பகுதி சிறிது கெட்டிப்பட்டிருந்தது என்று சொன்னேன். உள்பகுதி திரவமாயிருந்தது என்று சொன்னேன். பூமியானது 4 மணி நேரத்தில் தன்னை தானே சுற்றி கொண்டிருந்த போது பூமியின் உள்பகுதியிலே இருந்த திரவத்தில் அலை எழும்பியது. பூமி சுற்ற சுற்ற அலையின் அமுக்குதலும் விசை முடுக்கியது போல் ஆயிற்று. அவ்விதம் முடுக்கிவிடப்பட்ட அலைகள் பூமியின் மெல்லிய ஓட்டை தாக்கின, மோதின. இவ்விதம் மோதியதால் அம்மெல்லிய ஓடு நொறுங்கியது. பூமி சுழன்ற வேகத்திலே நொறுங்கிய பகுதியிலே ஒன்று தொலைவில் போயிற்று. அவ்விதம் போனதே சந்திரன். பூமியிலிருந்து விலகிப்போன ஓடு தவிர மீதமுள்ள நொறுங்கிய துண்டுகள் என்ன ஆயின? குளத்திலே தெப்பம் மிதப்பது போல் மிதந்து கொண்டிருந்தன. அப்படி மிதந்த துண்டுகளே இப்போது நாம் காணும் நிலப்பாகம், தேசங்கள். பூகோள படம் ஒன்றை பார்த்தால் ஆப்பிரிக்கா கண்டம் வெகு தூரத்தில் தெரியும். அமெரிக்கா அதைவிட வெகு தூரத்தில் தெரியும். இடையே பெரும் கடல். ஆனால் பூமியிலிருந்து சந்திரன் பிறந்த காலத்திலே இப்படி இல்லை. இவை ஒன்றாக இருந்தன. பூமியின் ஓடு நொறுங்கியதால் சந்திரன் பிறந்தான். நொறுங்கிய மற்ற ஓடுகள் நிலை கொள்ளாமல் மிதந்தன. மிதந்து மிதந்து அவை தொலைவில் விலகிப் போயின. மேல் ஓடு விலகிப் போகவே அடியிலிருந்த திரவ குழம்பு இறுகத் தொடங்கியது. மிதந்து கொண்டிருந்த ஓடுகள் நிலையாக நின்றன. மிதப்பதும் ஓய்ந்தது. பூமி சுற்றிக் கொண்டே இருந்தாள். மேலும் மேலும் சுற்றிக் கொண்டே இருந்தாள். இருளிலே வெகு வேகமாகச் சுற்றினாள். மேடு பள்ளங்கள் இல்லாது இருந்த அவள் மேனியில் மேடு பள்ளங்கள் தோன்றின. அவள் மேலும் ஆனந்தமாகச் சுற்றினாள். பம்பரம் போல் சுற்றினாள். மிகுந்த கர்வத்துடனே சுற்றினாள். அவள் மீது வெளிச்சம் படவில்லை. ஒரே இருளாயிருந்தது. பகுதி 11. இருள் விலகியது. இவ்விதம் பூமியானது இருளிலே சுற்றிக் கொண்டிருந்த அந்த நாளிலே கடல்கள் இல்லை, ஆறுகள் இல்லை, நீர்நிலைகள் எதுவும் இல்லை, பருவ கால மாறுதல் எதுவும் இல்லை, மழையும் இல்லை. சந்திரன் பிறந்த பிறகு பூமியின் உடம்பிலே மேடு பள்ளங்கள் தோன்றின. உடல் சிறிது குளிர்ந்தது. எனவே வானமண்டலத்தில் திரிந்து கொண்டிருந்த மேகங்கள் பூமியின் மீது மோகம் கொண்டன. மழை பெய்தது. கொதிக்கிற செங்கல்லில் தண்ணீர் விட்டால் ஆவியாவது போல் பூமியில் பெய்த மழையும் அந்த நொடியிலேயே ஆவியாகிக் கொண்டிருந்தது. இப்படி மழை பொழிவதும் ஆவியாவதும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. ஓராண்டு அன்று, 100 ஆண்டு அல்ல, பல 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள். மழை மழை, ஓயாத மழை, தங்கு தடங்கள் இல்லாத மழை. அதனாலே மேலும் பூமி குளிர்ந்தது. ஆவியாக மாறுவதும் குறைந்தது. பூமியிலே இருந்த மேடு பள்ளங்கள் நீர் நிரம்பப் பெற்றன. எங்கு நோக்கினும் ஒரே தண்ணீர், பறந்து அகன்ற வெள்ளக்காடு. பூமியின் மேற்பரப்பில் 3/4 பகுதி நீர் நிரம்பியது. வான வீதியிலே குவிந்திருந்த மேகங்கள் குறைந்தன.
சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே இருந்த திரை விலகியது. சூரிய கிரணங்கள் பூமியின் மீது நேராக வீழ்ந்தன. பூமியைச் சூழ்ந்திருந்த இருள் விலகியது. வெளிச்சம் உண்டாயிற்று. அன்று முதல் சூரியன் பூமியை வளர்க்கத் தொடங்கினான், உருவாக்கினான். தனது மெல்லிய கரங்களால் பூமியின் உடலை தடவினான். தனது மின்சார கதிர்களால் பூமிக்கு இன்பமளித்தான். பகுதி 12. மலைகள் எழுப்பின. உலகப்படம் ஒன்றை கவனித்தால் எத்தனையோ நாடுகளை பார்க்கிறோம், கண்டங்களை பார்க்கிறோம், கடல்களை பார்க்கிறோம், மலைகளை பார்க்கிறோம். இவை எப்போது தோன்றின? ஒரே காலத்தில் தோன்றினவா? பல்வேறு காலங்களிலே தோன்றினவா? பூமியின் மேல் பரப்பு கெட்டியான நாள் முதல் அப்படியே இருக்கின்றனவா, அல்லது மாறியிருக்கின்றனவா? இவற்றையெல்லாம் ஆராய்ந்தால் ஆச்சரியமான விஷயங்கள் பலவற்றை அறியலாம். வானளாவத் தோன்றும் நமது இமயமலை ஒரு காலத்தில் இல்லை, இல்லவே இல்லை. இப்போது இமயமலை உள்ள இடம் கடலாக இருந்தது. திதியன் கடல் என்று அதற்கு பெயர். பிரிட்டனுக்கும் கிரீன்லாந்துக்கும் இடையே இப்போது இருப்பது அட்லாண்டிக் மாகடல். ஆனால் அப்பகுதி ஒரு காலத்தில் நிலப்பரப்பாக இருந்தது. மத்திய தரை கடல் என்று அழைக்கிறோமே, அப்பகுதி ஒரு காலத்தில் நிலப்பரப்பாக இருந்தது. அப்படியானால் இந்த மாறுதல் எப்படி ஏற்பட்டது? ஆறுகள் என் செய்கின்றன, பூமியை அகழ்ந்து கொண்டு போய் கடலில் சேர்க்கின்றன. கோடிக்கணக்கான ஆண்டுகள் இப்படியே நடந்தால் என்னாகும்? பூமியின் பாரம் ஒரு புறமிருந்தும் மற்றொரு புறம் மாறும். நிலப்பரப்பில் உள்ள பாரம் கடல் பக்கம் மாறும். கடல் பரப்பின் பாரம் அதிகமானால் அது என்ன செய்யும்? பூமியை அமுக்கும், நெருக்கும். அந்த நெருக்குதல் தாங்க முடியாமல் பூமி வெடிக்கிறது, நொறுங்குகிறது. பூமியின் மேல் பரப்பு வளைந்து கொடுக்கிறது. பூமிக்குள்ளே இருக்கும் கல்பாறை வேகமாக மேலே எழும்புகிறது. இப்படி எழுப்பியவைதான் மலைகள். இவ்விதம் பூமியின் மேல் பரப்பும் அதற்கு தக்கபடி மாறுகிறது. சில இடங்களில் கடல் உள்வாங்குகிறது, நிலம் தோன்றுகிறது. வேறு சில பகுதிகளில் நிலப்பரப்பு கடலில் மூழ்கிவிடுகிறது, நீர் தோன்றுகிறது. இப்படித்தான் பூகோள அமைப்பில் மாறுதல் ஏற்படுகிறது. பூமி தோன்றிய காலம் முதல் இதுவரை 5 முறை இம்மாதிரி மாறுதல் நிகழ்ந்துள்ளது. இந்த மாற்றத்தை புரட்சி என்று சொல்கிறார்கள் அறிஞர்கள். இத்தகைய புரட்சியிலே கடைசியாக ஏற்பட்ட புரட்சி எப்போது? 4 கோடி ஆண்டுகள் முன்பு. அப்போதுதான் இமயமலை தோன்றியதாம். ஆகவே நமது இமயமலை உலகப் பெருமலைகளிலே ஒன்று. வயதில் சிறியது. வயது என்ன? 4 கோடி. மலைகள் தோன்றிய பின் என்ன ஆயிற்று? தட்ப வெப்பங்களில் மாறுதல்கள் நிகழ்ந்தன. பகுதி 13. கல் சொல்லும் கதை. இந்த உலகத்தில்தான் எத்தனை விதமான உயிரினங்கள்! 1, 2, 1000, 1000, பல்லாயிரம். இவையெல்லாம் எப்படி தோன்றின? இப்போது நாம் பார்க்கிறபடியேதான் தோன்றினவா? இல்லை, இவை ஒரே நாளில் தோன்றியனல்ல. யுகம் யுகமாக, கோடிக்கணக்கான ஆண்டுகளாக காலதேவன் காட்டிய கைத்திறன், பார்த்து பார்த்து நகாசு செய்து மெருகிட்டு காட்டும் விந்தை. பூமியிலே உயிரினங்கள் தோன்றியதும் வளர்ந்ததும் விந்தையான கதை, வியப்பூட்டும் கதை. இக்கதையை உயிரினங்கள் தாங்களே எழுதி வைத்திருக்கின்றன. ஆம், தாங்களே எழுதி வைத்திருக்கின்றன. உயிரினங்களின் சுயசரிதம் என்ற இப்புத்தகம் 5 பாகங்கள் கொண்டது. 5இல் முதல் 2 பாகங்கள் அவ்வளவு தெளிவாக இல்லை. மிக பழைய புத்தகம் பாருங்கள். பக்கங்கள் எல்லாம் அழிந்துவிட்டன. மீதியுள்ள 3 பாகங்கள் மிகத் தெளிவாயுள்ளன. இந்த 3 பாகங்களிலும் 16 அத்தியாயங்கள் உள்ளன. அவற்றை படித்துப் பார்த்தால் என்ன சொல்லத் தோன்றுகிறது? ஆகா, என்ன விந்தை, என்ன விந்தை என்று சொல்லத் தோன்றுகிறது. அவ்வளவு சுவையான கதை, அதிசயமான கதை, படிக்க படிக்க பிரமிப்பூட்டும் கதை. உயிரினங்கள் தாங்களே எழுதி வைத்துள்ள சுயசரிதை. இயற்கை அன்னை நமக்கு அளித்தது. மனித சமுதாயம் பயன்பெற வேண்டிக் கொடுத்த ஒன்று. இதை எங்கே காணலாம்? பாசில் ஆராய்ச்சியிலே காணலாம். பாசில் என்றால் என்ன? சென்ற காலப்பொருள் என்ற அர்த்தம். தோண்டி எடுக்கப்பட்டது என்று பொருள். தோண்டி எடுக்கப்பட்டவை எல்லாமே பாசிலாகுமா? ஆகா, புவியியல் அறிஞர்கள் தங்கள் ஆராய்ச்சியின் பொருட்டு தோண்டியவையே பாசில் எனப்படும். பாசில் என்பது ஆங்கிலச் சொல். தமிழில் பூபதனம் எனலாம். பூபதனம் என்றால் என்ன பொருள்? பூமியிலே பத்திரம் செய்யப்பட்டது என்று பொருள். இங்கிலாந்திலே அறிஞர் ஒருவர் இருந்தார், புவி இயல் அறிஞர். அவர் பெயர் வில்லியம் ஸ்மித் என்பது. அவர் என்ன செய்தார்? வேல்ஸ் பிரதேசத்து குன்றுகளை தோண்டி ஆராய்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது என்ன கிடைத்தன? கடல் வாழ் உயிர்களின் உருவங்களும் ஓடுகளும் எலும்புகளும் அவருக்கு கிடைத்தன. வில்லியம் ஸ்மித் பெரிதும் ஆச்சரியம் கொண்டார். மலையிலே எப்படி கடல் வாழ் உயிரினம் வந்தது என்று சிந்தித்தார். ஒரு காலத்தில் அப்பகுதி கடல் அடியில் இருந்திருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். கடல் அடியிலே கிடந்த நிலப்பரப்பு எப்படி மேலே வந்தது? இந்த பூமியானது தோன்றிய காலம் முதல் இதுவரை ஒரே மாதிரி இல்லை. பூமியின் பல பகுதிகள் நீரிலே அமிழ்ந்து கிடந்தன.
பூகம்பங்கள் ஏற்படும் காலத்திலே இவை மேலே எழும்பின என்று கண்டோம். அப்படி எழும்பிய மலைகளுக்கு செடிமெண்டரி ராக்ஸ் என்று பெயர். செடிமெண்ட் என்றால் வண்டல் என்று பொருள். செடிமெண்டரி ராக்ஸ் என்றால் வண்டல் படிந்த குன்றுகள் என்று பொருள். வண்டல் எப்படி படிந்தது? எங்கிருந்து படிந்தது? அது எப்படி பாறை ஆயிற்று? மலைகளிலே தோன்றும் ஆறுகள் பாறைகளை உருட்டிச் செல்கின்றன, பூமியையும் அகழ்ந்து செல்கின்றன, கொண்டு போய் கடலில் கொட்டுகின்றன. இவ்வாறு நாள்தோறும் நடக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இப்படி நடந்தால் கடல் அடியிலே வண்டல் படுகிறது. மேலும் மேலும் அடுக்கு அடுக்காக படுகிறது. படிந்து படிந்து இறுகி 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 அவை பாறையாகின்றன. இந்த சேற்றிலே சிக்கிக் கொள்ளும் உயிர் இனங்கள் அப்படியே சமாதி ஆகின்றன. யுகம் யுகமாக கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இவ்விதம் நடைபெற்றால் என்னாகும்? ஏராளமான உயிரினங்கள் சமாதியாகும் அல்லவா? புதைபட்டு புதைபட்டு அவை அப்படியே மண்ணோடு இறுகிவிடும். அவற்றின் உருவச்சுவடும் அப்படியே பாறையில் அமையும். மழைக்காலத்திலே நாம் சேற்றிலே நடக்கிறோம். நமது கால் சேரிலே பதிகிறது. கால்நடைகள் நடக்கின்றன. அவற்றின் கால்களும் பதிகின்றன. பிறகு வெயில் காய்கிறது. மனித அடிச்சுவடும் மாடுகள் அடிச்சுவடும் அப்படி அப்படியே இறுகி காய்ந்து காட்சி தரவில்லையா? அந்த மாதிரி நிலநடுக்கம் ஏற்படும் காலத்திலே கடலுக்கு அடியிலே உள்ள வண்டல் பாறைகள் மேலே எழும்புகின்றன. இத்தகைய பாறைகளை ஆராயும் போது பலவித உயிர் இனங்களின் சுவடுகள், பாசில்கள் கிடைக்கின்றன. சென்ற 150 ஆண்டுகளாக புவியியல் அறிஞர்கள் ஏராளமான பாசில்களை கண்டு பிடித்திருக்கிறார்கள். அந்த பாசில்களை எல்லாம் ஒருங்கு சேர்த்து தொகுத்திருக்கிறார்கள். அந்த தொகுப்பு அருமையான கதை சொல்கிறது. அதுவே உயிர் இனங்கள் வளர்ந்த கதை. இந்த கதை புத்தகத்துக்கு புக் ஆஃப் செடிமெண்ட்ஸ் என்று பெயர். வண்டல் குன்றுகள் கூறும் வரலாறு என்று பொருள். இதுவே உயிர் இனங்களின் சுயசரிதம், கல் சொல்லும் கதை. பகுதி 14. காலகோபுரம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லும் போது அது நிகழ்ந்த காலத்தையும் குறிப்பிட வேண்டும். அப்போதுதான் அதற்கு தக்க ஆதாரம் ஏற்படும். சரித்திரம் எழுதுகிறவர்களும் அப்படித்தான். இன்ன சமயத்திலே இன்ன சம்பவம் நிகழ்ந்தது என்று திட்டவட்டமாக சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அதற்கு தக்க ஆதாரம் ஏற்படும். உயிர் இனங்கள் பூமியில் தோன்றி வளர்ந்த கதையை நமக்கு சொல்ல வந்த அறிஞர்களும் இதே முறையை தான் பின்பற்றி இருக்கிறார்கள். சுமார் 200 கோடி ஆண்டுகள் முன்புதான் பூமியில் உயிர் தோன்றியது. இந்த 200 கோடி ஆண்டுகளையும் 5 யுகங்களாக பிரித்திருக்கிறார்கள். பூமி தோன்றிய நாள் முதல் இதுவரை எவ்வளவோ மாறுதல்களை அடைந்துள்ளது என்று கூறினோம். அந்த மாறுதல் ஏற்படும் போது ஒரு பெரிய புரட்சி, பிரளயம் தோன்றும். அதன் பிறகு மாறுதலும் தோன்றும். இவ்வித புரட்சி 5 முறை ஏற்பட்டிருப்பதாக புவியியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு புரட்சிக்கும் இன்னொரு புரட்சிக்கும் இடையே உள்ள காலத்தை ஒரு யுகம் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இதற்கு ஜியாலாஜிக்கல் ஸ்கேல் என்று பெயர். காலகோபுரம் என்றும் சொல்லலாம். அந்த 5 யுகங்களும் அவற்றின் பொருளும் வருமாறு. இங்கிலீஷ் பெயர், தமிழ் பெயர் சைனோ சாயக் ஈரா என்பது சமீப ஜீவயுகம். மெசோ சாயக் ஈரா என்பது மத்திய ஜீவயுகம். பலியோ சாயக் ஈரா என்பது பழைய ஜீவயுகம். புரடரே சாயக் ஈரா என்பது ஆரம்ப ஜீவயுகம். ஆர்கியோ சாயக் ஈரா என்பது புராதன ஜீவயுகம். வண்டல்கள் தட்டு தட்டாக ஒன்றன் மேல் ஒன்றாக படியும். மிக பழைய அடுக்கு அடியில் இருக்கும். அதைவிட கொஞ்சம் புதியது அதன் மேலே இருக்கும். இப்படியாக மேலே போக போக புதியதும் அடியில் போக போக பழையதும் இருக்கும். எனவே மிக புராதனமான யுகம் அடியில் தொடங்கப்படுகிறது. 5வது யுகம் மேலே இருக்கிறது. இந்த 5 யுகங்களும் உயிர் இன வரலாற்றினை நமக்கு தெரிவிக்கின்றன. இதனால்தான் உயிர் இனங்களின் வரலாறு 5 பாகங்கள் கொண்டது என்று முன்னே சொன்னோம். ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு யுகம் பற்றி சொல்லும். முதல் 2 பாகங்கள் தெளிவாக இல்லை. முதல் 2 யுகங்களில் உயிரினங்கள் இருந்தன. ஆனால் அவை பற்றிய விவரங்கள் தெளிவாக இல்லை. பாக்கியுள்ள 3 யுகங்களின் வரலாறு தெளிவாக உள்ளது. இந்த 3 யுகங்களே 16 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. தெளிவாக உள்ள 3 பாகங்களும் 50 கோடி வருஷ வரலாற்றினை நமக்கு அறிவிக்கின்றன. தெளிவாக இல்லாத 2 பாகங்களோ 150 கோடி வருஷ வரலாறு கொண்டவை. 50 கோடி ஆண்டு வரலாற்றினை இப்போது கவனிப்போம். இந்த 50 கோடி ஆண்டுகளும் 3 யுகங்கள் கொண்டவை. அம்மூன்றும் பழைய ஜீவயுகம், மத்திய ஜீவயுகம், சமீப ஜீவயுகம் என்பவை. ஒவ்வொரு யுகமும் பல சகாப்தங்கள் கொண்டவை. பழைய ஜீவயுகத்தை எடுத்துக்கொள்வோம். இது 7 சகாப்தங்கள் கொண்டது. அந்த 7 சகாப்தங்களாவன கேம்பிரிய சகாப்தம், அர்த்தோவிசிய சகாப்தம், சிலூரிய சகாப்தம், திவோனிய சகாப்தம், மிசிசிப்பி சகாப்தம், பென்சில்வேனிய சகாப்தம், பெரிமிய சகாப்தம். பெயர்களைக் கண்டு அஞ்ச வேண்டாம். சிறிது ஊன்றி கவனியுங்கள். எளியனவாக புலப்படும். இங்கிலாந்திலே ஒரு பகுதி இருக்கிறது, வேல்ஸ் என்று பெயர். ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே ஒரு காலத்தில் இப்பகுதி இருந்தது. அப்போது அதற்கு கேம்பிரியா என்று பெயர். அங்கே சில பாசல்கள் கிடைத்தன.
அதே மாதிரி கால அளவில் உள்ள வரிசைகளுக்கு எல்லாம் கேம்பிரிய சகாப்த வரிசை என்று பெயர் கொடுத்தார்கள். இங்கிலாந்திலே மற்றொரு பகுதி உள்ளது. அதற்கு பெயர் என்ன தெரியுமா? திவான்ஷைர் என்பது. இந்த பகுதியிலே சில பாசல்கள் கிடைத்தன. இந்த மாதிரி வரிசைக்கு திவோனிய சகாப்த வரிசை என்று பெயர் கொடுத்தார்கள். அமெரிக்காவிலே உள்ளது மிசிசிப்பி. அங்கே சில பாசல்கள் கிடைத்தன. அவற்றை போன்ற வரிசைகளுக்கு மிசிசிப்பி சகாப்தம் என்று பெயர் கொடுத்தார்கள். பென்சில்வேனியா என்பதும் அமெரிக்காவில் உள்ள மற்றொரு இடம். அங்கே சில பாசில்கள் கிடைத்தன. அந்த மாதிரி அடுக்கு வரிசைகளுக்கு பென்சில்வேனிய சகாப்த வரிசை என்று பெயர் கொடுத்தார்கள். பெர்மியா என்பது ரஷ்யாவிலே உள்ள ஓரிடம். அங்கே சில பாசில்கள் கிடைத்தன. அந்த மாதிரி அடுக்கு வரிசைகளுக்கு பெருமிய சகாப்த வரிசை என்று பெயர். இனி மத்திய ஜீவயுகத்தை கவனிப்போம். இதிலே 3 சகாப்தங்களே திரையாசிக் சகாப்தம், ஜூராசிக் சகாப்தம், கிரிடேஷியஸ் சகாப்தம் என 3 அழைக்கப்படுகின்றன. திரியோதசி என்றால் நமக்கு பொருள் தெரியும். திரிமூர்த்தி என்றாலும் நாம் அறிவோம். அதே மாதிரி திரையாசிக் என்றால் முப்பிரிவு என்று பொருள். திரையாசிக் ஏஜ் என்றால் முப்பிரிவு சகாப்தம் என்று பொருள். அதாவது இந்த சகாப்தத்திலே இருந்த உயிர்களின் உடல் முப்பிரிவுகளாக இருந்தனவாம். எனவே திரையாசிக் என்று பெயர் கொடுத்தார்கள். பிரான்சுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையே ஒரு மலைத்தொடர் இருக்கிறது. அதற்கு ஜூரா மலைத்தொடர் என்று பெயர். அங்கே சில பாசில்கள் கிடைத்தன. அம்மாதிரி பாசில்களுக்கு ஜூராசிக் சகாப்த வரிசை என்று பெயர். லத்தீன் மொழியிலே கிரீடர் என்றால் சாக்கட்டி என்று பொருள். கிரிடேஷியஸ் ஈரா என்றால் சாக்கட்டி சகாப்தம் என்று பொருள். பகுதி 15. சிறு உயிர் இனங்களின் பவனி. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அதிலே தாம் எல்லாரும் நடிகர். வெவ்வேறு வேடங்களில் நடிக்கிறோம். இயற்கையின் விளையாட்டாகிய இந்த நாடகம் உலகம் தோன்றிய கால் முதலாக நடந்து கொண்டே இருக்கிறது. எப்போது முடியும் என்று சொல்ல எவராலும் இயலாது. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடையார் என்கிறார் கம்பர். இந்த விளையாட்டு மேடை பற்றித்தான் இதுவரை சொல்லப்பட்டது. மேடை கண்டோம், அதன் ஜோடிப்பு கண்டோம். இனி நாடகம் தொடங்கப் போகிறது. ஜீவ நாடகம். பலவிதமான நடிகர்கள் நம் முன்னே தோன்றப் போகிறார்கள், தோன்றி நடக்கப் போகிறார்கள், நடித்து மறையப் போகிறார்கள், நமது உணர்ச்சியை தூண்டப் போகிறார்கள், வியப்புக் கடலில் வீழ்த்தப் போகிறார்கள். திரை விலகுகிறது. முதல் காட்சி தொடங்குகிறது. 50 கோடி ஆண்டுகள் முன்னே போகிறோம். பழைய ஜீவயுகம். உலகம் வெறிச் சென்றிருக்கிறது. பூமியில் புல் பூண்டு எதுவும் இல்லை. பசுமை என்பதே எங்கும் காணவில்லை. மரம், செடிகள், கொடிகள் எவையுமே இல்லை. ஆறுகள் அமைதியாக ஓடுகின்றன. சூரியன் வெப்பத்தை பொழிகிறான். நீர் கிளைகள் ஆவியாகின்றன, மேகமாகின்றன, பின்மழையாகி மண்ணில் வீழ்கின்றன. கடல்கள் கொந்தளிக்கின்றன. அலைகள் எழுகின்றன, விழுகின்றன. உலகின் மீது உயிரினம் எதுவுமே இல்லை. கிரீச் என்று ஒலிப்பதற்கு பறவை இல்லை. ருமுதற்கு விலங்குகள் இல்லை. அமைதி, அமைதி. எங்கும் ஒரே அமைதி. 3 அங்குல நீளத்திலே ஓர் உயிரினம் கடலிலே தோன்றுகிறது. எவ்வளவு பெரிய உயிர் பாருங்கள். ட்ரிலோபைட் என்று இதற்கு பெயர். மிக பெருசு என்று சொல்லக்கூடிய ட்ரிலோபைட் 18 அங்குல நீளமே இருக்கும். இன்றைய 4 இனங்களின் மூதாதைகள் இவை. சுமார் 14 கோடி வருஷங்கள் கடலிலே தனி அரசு செலுத்தியவை இந்த ட்ரிலோபைட் இனங்களே. முதல் 2 சகாப்தங்கள் முடியும் வரை வாழ்ந்து பின்னேற்பட்ட யுகப் பிரளயத்திலே இந்த ட்ரிலோபைட்களும் ஒழிந்தே போயின. 3வதாகிய சிலூரிய சகாப்தம் தோன்றுகிறது. பூமியானது புதிய பொலிவு பெற்று விளங்குகிறது. கடல்கள் உள்வாங்குகின்றன. கடல்கள் விலகிச் சென்ற சதுப்பு நிலங்களிலே கடற்பூண்டுகள் முளைக்கின்றன. குச்சி போல் நீண்டு ஆகாயத்தை அளாவும் வகையில் மரங்கள் முளைக்கின்றன. கடலிலே புதிதோர் இனம் தோன்றுகிறது. உயிரினம். மீன் போல் இருக்கிறது. இன்றைய சுறா மீன்களின் மூதாதைகள் இந்த மீன்கள். இவற்றிற்கு கண்களும் பற்களும் முதுகு எலும்பும் காணப்படுகின்றன. சிலவற்றிற்கு 3 கண்கள் காணப்படுகின்றன. நீரிலே வெகு வேகமாக இவை நீந்துகின்றன, துள்ளித் திரிகின்றன. இவற்றிற்கு பிறகு உயிர் இனங்களின் பவனி வெகு வேகமாக நடைபெறுகிறது. ஜலமண்டலி, நட்டுவாக்கிளி முதலியவற்றின் மூதாதைகளான கடல் தேள்களும் தோன்றுகின்றன. போர், போர், பெரும் போர், கடலிலே போர், பெரிய உயிர் இனங்களுக்கும் சிறிய உயிர் இனங்களுக்கும் போர். பெரிய உயிர் இனங்கள் சிறியவற்றை விழுங்கிவிடுகின்றன. சிறியவை அழிகின்றன, பெரியவை கொழுக்கின்றன. இவ்விதம் 3.5 கோடி ஆண்டுகள் ஓடிப்போகின்றன. சிலூரிய சகாப்தம் முடிகிறது. திவோனிய சகாப்தம் தொடங்குகிறது. சதுப்பு நிலங்களிலே மேலும் அடர்ந்த மரங்கள் வளர்கின்றன. காடுகள் தோன்றுகின்றன. கடலிலே கடக்கும் சண்டைக்கு பயந்து சில மீன்கள் நிலத்துக்கு வருகின்றன. உயிருக்கு பயந்து வருகின்றன. உணவுக்கு வகை தேடி வருகின்றன. நீரிலே வாழ்ந்த இவற்றிற்கு இச்சதுப்பு நிலம் ஓரளவு ஆறுதல் அளிக்கிறது, ஆதரவு அளிக்கிறது. நீரிலே நீந்தலாம். அந்த மாதிரி சதுப்பு நிலத்திலே நீந்த முடியுமா?
முடியாது. வாழ முடியுமா? முடியாது. போராட்டம், போராட்டம், வாழ்வதற்கு போராட்டம், தவிக்கின்றன, தத்தளிக்கின்றன. அந்த போராட்டத்தினால் அவற்றின் உரு மாறுகிறது. சூழ்நிலைக்கு தக்கபடி மாறுகிறது. வாழ்க்கைக்கு தகுந்தவாறு மாறுகிறது. அவற்றின் உடலிலே பக்கவாட்டில் கால்கள் முளைக்கின்றன. அந்த சதுப்பு நிலத்திலே இவை தத்தி தத்தி திரிகின்றன. எனினும் இவற்றிற்கு பிறந்த வீட்டு ஆசை போகவில்லை. அடிக்கடி கடலுக்குச் சென்று திரும்புகின்றன. ஏன்? முட்டையிட. தவளைகளின் மூதாதைகள் இவை. 4.5 கோடி வருஷங்கள் செல்கின்றன. டிவோனிய சகாப்தமும் முடிகிறது. மிசிசிப்பி, பென்சில்வேனிய சகாப்தங்கள் தொடங்குகின்றன. காடுகள் வளர்கின்றன, மேலும் வளர்கின்றன, அடர்ந்து வளர்கின்றன, வானோங்கி வளர்கின்றன. அசாத்தியமான ராட்சச வளர்ச்சி. சதுப்பு நிலம் எவ்வளவுதான் தாங்கும்? வளர்ந்த மரங்கள் பெயர்ந்து வீழ்கின்றன, சதுப்பு நிலத்தில் அமிழ்கின்றன. இவற்றிற்கிடையே ஓணான் மாதிரி சில உயிரினங்கள் தவழ்கின்றன. அவை எவை? சென்ற சகாப்தத்திலே கடலில் இருந்து வந்தவை. இவற்றிற்கு பெரு வயிறும் பக்கவாட்டில் கால்களும் இருக்கின்றன. அரணை, பல்லி, ஓணான், முதலை இவற்றின் மூதாதைகள் இவை. வாழ்க்கை அமைதியாக நடக்கின்றது. சதுப்பு நிலத்திலே வீழ்ந்து அழுகி மக்கி மண்ணோடு மண்ணான மரங்களே நிலக்கரியாயின. ஆகவே இந்த 2 சகாப்தங்களையும் கார்போனிவரஸ் சகாப்தம் என்று அழைப்பது உண்டு. அதாவது நிலக்கரி சகாப்தம் என்று பொருள். நிலக்கரி சகாப்தம் முடிகிறது, பெர்மிய சகாப்தம் தொடங்குகிறது. முன்பு கடலுக்குப் போய் வந்த உயிரினங்களின் பிறந்த வீட்டு ஆசை இப்போது முற்றும் போய்விட்டது. இவை கடலை புறக்கணித்துவிட்டன. சதுப்பு நிலத்திலே விழுந்து கிடக்கும் மரங்களின் இலைகளை தின்று வயிறு புடைக்கின்றன. பஞ்சமே இல்லை, போட்டியில்லை, பயமில்லை, ஆனந்தமான வாழ்க்கை. ஆகவே இந்த ஓணான் இனம் எருமை போல் சேற்றிலே புரண்டு தழைகளைத் தின்று சோம்பேறிகளாக இருப்பதில் ஆச்சரியம் ஏது? இவ்விதமாக பழைய ஜீவயுகம் முடிவடைகிறது. நாடகத்தின் முதல் காட்சி முடிகிறது. மொத்தம் 33 கோடி ஆண்டுகள் ஓடிவிட்டன. இனி இந்த சோம்பேறி ஓணான் பெரிய பெரிய இனமாகி அசுர ஜீவன்களாகி பூமியையும் கடலையும் அதிரச் செய்த அதிசயத்தைக் காண்போம். பகுதி 16. அசுர ஜீவன்களின் அட்டகாசம். மத்திய ஜீவயுகம் தொடங்கிற்று. பூமியின் பெரும் பகுதியை பனி மூடிக்கொண்டது. பனி, பனி, எங்கும் ஒரே குளிர், தாங்க முடியாத குளிர். சதுப்பு நிலங்கள் எல்லாம் உறைந்தன. மரங்கள், செடிகள் எல்லாம் அழிந்தன. சதுப்பு நிலத்திலே சோம்பேறி வாழ்க்கை நடத்தி வந்த உயிர் இனங்களுக்கு இப்போது சோதனை காலம். நீண்ட காலம் வரை பனி விலகவே இல்லை. உறைந்து கிடந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சென்றன. பூமியின் தட்ப வெப்பநிலையில் மாறுதல் தோன்றியது. சிறிது சிறிதாக பனி விலகியது. மீண்டும் பூமியிலே உயிர் துடிப்பு ஏற்பட்டது. பூமி தேவியானவள் புதுமை பெற்றாள். பொலிவுடன் விளங்கினாள். பலவிதமான பூச்சிகள் தோன்றின. ஆனால் பூமியின் எல்லா பகுதிகளிலும் காடுகள் தோன்றின, வளர்ந்தன. அந்த காற்றினிடையே அங்கொன்றும் இங்கொன்றுமாக முன்கண்ட ஓணான் இனம் தோன்றியது. ஆனால் இப்போது அவை முன்போல இல்லை. பக்கவாட்டிலே இருந்த கால்கள் இப்போது அவற்றிற்கு வயிற்றின் அடிப்பாகத்திலே தோன்றின. விரைவாக நடப்பதற்கும் ஓடுவதற்கும் ஏற்றபடியாயின. அவை தமது பின் கால்களால் நடக்கத் தொடங்கின. முன் கால்கள் இரண்டும் இரை தேடுவதற்கு உதவின. சிறு உருவில் தோன்றிய இவை வர வர பெரிதாயின. இவற்றிற்கு தினோசுரஸ் என்று பெயர். தினோசுரன் என்று நாம் மருவி வழங்கலாம். இந்த தினோசுரன் இனம் நாளடைவில் பெருகிற்று. அனடோசுரன் என்பதும் இந்த இனத்திலே ஒன்று. இதன் வாயிலே 2000 பல், எனினும் வாத்து போன்ற மூக்கு. இவை தம் எதிரே அகப்பட்ட பூச்சிகளையெல்லாம் தின்று வளர்ந்தன. இந்த அசுர பிராணிகள் காலப்போக்கில் பேருருவம் பெற்றுவிட்டன. ஸ்டெகோசுரன் என்பது ஒன்று. 20 அடி நீளம் இருக்கும். இதன் முன்கால் இரண்டும் பெரியவை, பின் கால்கள் சிறியவை. முதுகிலே தலையிலிருந்து வால் வரை கத்தி போன்ற ஓடு, கூர்மையான ஓடு. இது தற்காப்புக்காக ஏற்பட்டது போலும். இதே மாதிரி இன்னொரு விதம் ட்ரனாசுரன் என்று பெயர். தலைமுதல் வால் வரை மொத்தம் 45 அடி நீளம். முன்கால்களை தூக்கிக் கொண்டு பின் கால்களால் நடக்கும். நடக்கும்போது பார்த்தால் 20 அடி உயரம் இருக்கும். இந்த யுகத்திலே அரசனாக விளங்கியது ட்ரனாசுரன் தான். பயங்கரமான பிராணி, மிக பயங்கரம். இந்த இனமானது அந்த காட்டிலே அட்டகாசம் செய்து வாழ்ந்தது. எதிரே கண்ட உயிர் இனங்களையெல்லாம் கொன்று தின்றது. அந்த காட்டிலே இந்த ட்ரனாசுரனின் அட்டகாசம்தான் பிரமாதமாயிருந்தது. ஒன்று டன், மற்றொன்று போரிடுவதும் ஒன்றை மற்றொன்று கொன்று தின்பதும் இவற்றின் இயல்பு. மூர்க்கம் நிறைந்த இப்பிராணிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான உடல் அமைப்பும் சிலவற்றிற்கு ஏற்பட்டது. அவற்றுள் ஒன்றுதான் திரிசரோடோப்ஸ் என்பது. காண்டாமிருகம் மாதிரி. தலையில் கொம்புகள் 3 உண்டு. போர், போர். அந்த காடுகளிலே பெரும் போர். இந்த அசுர ஜீவன்களிடையே போர். ஒன்றை ஒன்று கொன்று குவித்தன. இவற்றிற்கு பயந்து ஓடின சில. உயிருக்கு தப்பி ஓடின. உண்பதற்கு வழி தேடி ஓடின. மீண்டும் அவை கடலுக்கே திரும்பின. கடலிலே ஆபத்து இல்லை அல்லவா?
உணவுக்கும் பஞ்சமில்லை. இப்படி கடலுக்கு ஓடி வந்த அசுர பிராணிகளில் ஒன்று இக்தியாசுரன் என்பது சுமார் 25 அடி நீளம். பிலியாசுரன் என்பது மற்றொரு இனம். அசுர பிராணி சுமார் 50 அடி நீளம் இருக்கும். நீண்ட கழுத்து, வாத்து போன்ற அலகு, அதிலே நிறைய பல். இந்த 2 அசுர இனங்களும் கடலிலே புகுந்து அட்டகாசம் செய்யத் தொடங்கின. கடலிலே சிறு உயிர்களுக்கு பஞ்சமில்லை அல்லவா? வயிறு புடைக்க தின்னலாம். இன்னும் சில அசுர இனங்கள் பிழைக்க முடியாமல் தத்தளித்தன. ஓடவும் முடியவில்லை, வாழவும் முடியவில்லை, உயிருக்கு மன்றாடித் தவித்தன. அவற்றிற்கு பறக்கும் சக்தி உண்டாயிற்று. அவற்றின் முன் கால்கள் இறகு போலாயின. பறவை இனத்தின் மூதாதைகள் இவை. விலங்கினத்தினின்றும் மெதுவாக பறவை இனம் தோன்றிய காலம் இதுவே. இந்த பறவைகளின் உடல் அமைப்பு அசுர பிராணியின் உடல் போன்றதே. இவற்றிற்கு பல் உண்டு, ஆனால் பறக்கும். சுமார் 25 அடி நீளம் இருக்கும். ராமாயணத்திலே வருகிற ஐடாயு மாதிரி. ஆர்கியோப்ட்ரிக்ஸ் என்று இவற்றிற்கு பெயர். பறப்பதற்கு சிறகு இருப்பது தவிர மற்ற எல்லா அம்சங்களிலும் இவை அந்த அசுர பிராணிகளைப் போன்றவையே. சிறகுகள் தோன்றியதால் இவை குளிர் தாங்கும் சக்தி பெற்றன. ட்ரனாசுரன் போன்ற அசுர பிராணிகளுக்கு இரையாகாமல் குளிர் பிரதேசங்களுக்கு பறந்து சென்று தப்பிப் பிழைத்தன இந்த ஆர்கியோப்ட்ரிக்ஸ். இந்த விதமாக சுமார் 11 கோடி ஆண்டுகள் சென்றன. அசுரப்பிராணிகளான இவை நீர், நிலம், வானம் ஆகிய மூன்றிலும் அரசு செலுத்தின. மத்திய ஜீவயுகத்தின் முடிவு காலம். பூமியை மீண்டும் பனி மூடியது. குளிர், குளிர், தாங்க முடியாத குளிர். இந்த அசுர பிராணிகளும் குளிர் தாங்க முடியாமல் இறந்தன, அழிந்தன. இவற்றின் வம்சமே பூண்டோடு ஒழிந்தது. குளிர் கொன்றது. வரப்போகும் சமீப ஜீவ யுகத்திலே தோன்ற இருக்கும் உயிர் இனங்களுக்கு இடம் ஒழித்துக் கொடுத்தவை போல அவை ஒழிந்தன, ஒழிந்தன, ஒழிந்தே போயின. பகுதி 17. நமக்கு முன்பு. சமீப ஜீவ யுகமானது சுமார் 6 கோடி ஆண்டுகள் முன்பு தொடங்கிற்று. அப்போது பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. சில இடங்களில் நிலத்தை கடல் கொண்டது. வேறு சில இடங்களில் கடல் விலகிப் போயிற்று. நிலம் தோன்றியது. திதியன் கடல் இருந்த இடத்திலே இமயமலை தோன்றியது. ஆல்ப்ஸ் மலையும் தோன்றியது. இன்றைய தினம் நாம் காணும் பூகோள அமைப்பு அன்று ஏற்பட்டதே. பூமி தேவியானவள் மிக்க எழில் பெற்று விளங்கினாள். எங்கு நோக்கினும் மரங்கள், செடிகள், கொடிகள், மரகதப்பாய் விரித்தது போன்ற பசும் புல் தரைகள் காணப்பட்டன. கருக்கொண்ட காரிகை போல் கவின் பெற்று விளங்கினாள் நிலமடந்தை. உண்மை, உண்மை. புதியதொரு சகாப்தத்துக்குரிய உயிரினங்களை கருக்கொண்டிருந்தாள் அவள். அதற்கு அறிகுறியாக செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாம் மலர்களைச் சொரிந்தன. பூமியிலே முதலாக மலர்கள் தோன்றிய காலம் இதுவே. புதுயுகம், புதுயுகம். எல்லா வகையிலும் புதுமை. சென்ற யுகங்களை விட புதிய வளர்ச்சி. சென்ற யுகத்திலே இருந்த அசுர பிராணிகள் முட்டையிட்டன. அதன் பிறகு அவற்றிற்கும் அந்த முட்டைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்கேயோ முட்டையிட்டுவிட்டு எப்படியோ திரிந்து கொண்டிருந்தன அந்த மூர்க்க பிராணிகள். தன் இனம் என்ற அறிவு அவற்றிற்கு ஏற்படவில்லை. தன் குஞ்சு என்ற பாசம், மிருக ஜன்மம் என்பதற்கு மிக பொருத்தமானவை இவைகளே. சுருங்கச் சொன்னால் மூளையில்லாத பிராணிகள் எனலாம். மூளை இருந்தது, ஆனால் வளரவில்லை. அந்த அசுர பிராணிகளுக்கு இன உணர்ச்சியே இல்லை. தன் இனம் என்ற உணர்ச்சி இல்லை. ஒன்றை மற்றொன்று கண்டுவிட்டால் போர் முழக்கம் செய்து கொண்டு தின்னத் தொடங்கின. சேர்ந்து வாழும் உணர்வே இல்லை. சப்தங்களின் மூலம் ஒன்றுக்கொன்று உணர்ச்சி தெரிவித்துச் சேர்ந்து வாழும் உணர்வு இல்லை. சகோதர பிராணிகளின் உள்ளத்திலே அன்புணர்ச்சி எழுப்பும் திறமையே இல்லை. பழைய சென்று போன யுகத்தின் நிலைமை இது. ஆனால் புது யுகம், அதாவது சமீப ஜீவ யுகம் இதற்கு நேர்மாறானது. இந்த யுகத்திலே தோன்றிய பிராணிகள் குட்டி போட்டன, பால் கொடுக்கத் தொடங்கின, பறவைகள் முட்டையிட்டன. முட்டையை பாதுகாத்து தம் குஞ்சு என்ற ஆசையுடன் பேணி வளர்த்தன. குட்டி போட்டு பால் கொடுக்கும் இந்த இனங்கள் சென்ற யுகத்திலும் இருந்தன என்றாலும் அந்த அசுர பிராணிகளுக்கு பயந்து அடங்கி ஒடுங்கி இருக்குமிடம் தெரியாமல் இவை இருந்தன. அசுர பிராணிகள் மறைந்து ஒழியவே புதிய யுகத்திலே இவை பிரமாதமான உருவும் அறிவும் பெற்று வளர்ந்தன. ஊர்வன, நடப்பன, பரப்பன ஆகிய எல்லா உயிர் இனங்களும் இந்த யுகத்திலே தோன்றின. இவையெல்லாம் எப்படி தோன்றின, எப்படி வளர்ந்தன நமக்கு தெரியாது. திட்டவட்டமாக எதுவும் சொல்ல இயலாது. எனினும் குதிரை, யானை, ஒட்டகம் ஆகிய 3 பிராணிகள் பற்றிய முழு விவரம் கிடைத்துள்ளது. குதிரையின் வம்சம் நேற்று தோன்றியது அன்று. சுமார் 4 கோடி வருஷங்கள் முன்பு தோன்றியதாகும். தோன்றிய காலத்திலே குதிரை இன்று போல் இருந்ததா? இல்லை. பின் எப்படி இருந்தது? நாய் போல் இருந்தது. நாய் அளவு உயரமே. நாய்க்கு இருப்பது போல காலில் விரல் இல்லை. மிக மெல்லிய கால்கள், வேகமாக ஓடுவதற்கு லாயக்கில்லாதவை. இந்த குதிரைக்கு யோஹிப்பஸ் என்று பெயர், அதாவது உதய காலப்புரவி எனலாம். இப்படி இருந்த குதிரைதான் சிறிது சிறிதாக மாறி வளர்ந்து வளர்ந்து பல தலைமுறைகள் சென்ற பின் இன்றைய நிலை அடைந்துள்ளது.
இந்த விபரம் முழுவதையும் நன்றாக ஆராய்ந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நிலத்திலே வசிக்கும் மிருகங்களிலே மிகப்பெரியது எது? யானை. ஆனால் 4 கோடி ஆண்டுகள் முன்பு தோன்றிய யானையின் முன்னோர்கள் இவ்விதமில்லை. அவற்றிற்கு துதிக்கை இல்லை. அந்த காலத்து யானை ஒரு பெரிய பன்றி போலத்தான் இருந்தது. பன்றி உயரமே, உரமான கால்கள் இல்லை, நீண்ட தந்தங்கள் இல்லை. இப்படி இருந்த யானைதான் சிறிது சிறிதாக மாறியது. சிறிது சிறிதாக துதிக்கை நீண்டது. இப்படி பல தலைமுறைகள் சென்றன. கொஞ்சம் கொஞ்சமாக உருவம் பெருத்தது, பேருருவம் பெற்றது, கொம்புகளும் தோன்றின. ஒரு காலத்திலே யானை உடம்பு முழுவதும் ரோமம் அடர்ந்திருந்தது. பகுதி 18. மனிதகுமாரன் வருகை. மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்து வந்த இந்த பிராணிகள் சிறிது சிறிதாக சமவெளிப் பகுதிகளை நோக்கின. பயணம் தொடங்கின. அவற்றுடன் சேராமல் மலைகளிலே தங்கின சில. அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை குரங்குகள். லெமூர் என்பது ஒரு வகை குரங்கு. இந்த இனம் மடகாஸ்கரின் தீவில்தான் இருக்கிறது. இக்குரங்களின் கையானது நம் கை போலவே இருக்கிறது. மற்ற எல்லா மிருகங்களுக்கும் கண் பக்கவாட்டில் இருக்கிறது. பறவைகளுக்கும் இப்படியே. ஆனால் குரங்கு இனத்தின் கண் மட்டும் முகத்தின் முன் பகுதியில் இருக்கிறது. டார்சியர்ஸ் என்பவை இன்னொரு வகை குரங்குகள். இவை பார்வைக்கு பூனை அளவே இருக்கும். ஆனால் இவற்றின் கண்கள் பெரியவை. கிப்பன், ஊராங் ஊட்டாங் போன்ற மனித குரங்குகள் ஜாவாவில் உள்ளன. அவை நம்மை போலவே இருக்கின்றன. அவற்றின் மண்டை ஓட்டுக்கும் நமது மண்டை ஓட்டுக்கும் அதிக வேற்றுமை இல்லை. அவற்றின் கால்களுக்கும் நமது கால்களுக்கும் அதிக வேற்றுமை இல்லை. ஆனால் அவை நம்மை போல் நிமிர்ந்து நேராக நடப்பது இல்லை. அவ்வளவே. மலைகளிலே தங்கிய இந்த குரங்குகள் வெகு வேகமாக ஓடத் தொடங்கின. அதனால் காலிலே பிடிப்பும் கையிலே பிடிப்பும் அவற்றிற்கு உண்டாயின. அதாவது மரக்கிளைகளை இறுகப் பிடிக்கும் சக்தி கால்களுக்கு உண்டாயின, கைகளுக்கும் உண்டாயின. இந்த குரங்குகள் மரக்கிளைகளை பிடித்து தொங்கின, தாவின. இவ்விதம் கிளைக்கு கிளை ஊசலாடி தாவும் வழக்கம் வளரவே அவற்றின் உடல் அமைப்பிலும் மாறுதல் தோன்றின. இடுப்பிலே வலு உண்டாயிற்று. நிமிர்ந்து நிற்கத் தொடங்கின. ஈல்விதம் நிமிர்ந்து நிற்கத் தொடங்கியவனே மனித குலத்தின் மூதாதை என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இந்த மூதாதையர் காலம் சுமார் 1,00,000 ஆண்டுகள் முன்பு எனலாம். பகுதி 19. தனது முன்னவரை தேடும் மனிதன். குரங்குகளுக்கு பிறகே மனிதன் தோன்றினான் என்றால் அதற்கு ஆதாரம் எங்கே? இதுதான் ஆராய்ச்சியாளர் கேள்வி. ஆகவே குரங்குகளுக்கும் மனித குலத்துக்கும் இடையே உள்ள எலும்புகளை தேடத் தொடங்கினார்கள். ஜாவாவிலே ஊராங் ஊட்டாங் என்ற குரங்கினம் இருக்கிறது. அங்கே போய் தேடினால் ஏதாவது கிடைக்கலாம் என்று நினைத்தார் ஒரு அறிஞர். அவர் பெயர் டூபி. 1891 ஆண்டு ஜாவா தீவிலே உள்ள சோலோ நதிக்கரையிலே சில மண்டை ஓடுகளையும் எலும்புகளையும் கண்டெடுத்தார் அவர். குரங்குகளுக்கு பின் தோன்றிய ஆதி மனிதன் இவனே என்றார் அவர். பித்தகாந்த்ரோபஸ் எரெக்டஸ் என்று அவனுக்கு பெயர் கொடுத்தார். பித்தகோ என்றால் கிரீக் மொழியில் குரங்கு என்று பொருள். ஆந்த்ரோபஸ் என்றால் மனிதன். இவ்வளவில் நின்றார்களா ஆராய்ச்சியாளர்கள்? இல்லை, தொடர்ந்து தேடினார்கள். டாக்டர் பிளாக் என்பவர் ஒரு அறிஞர். அவர் என்ன செய்தார்? சீனாவுக்கு போனார். பீகிங் அருகிலே சில மனித எலும்புகளை கண்டுபிடித்தார். ஜாவா மனிதனின் சகோதரன் இவன் என்றார். சீனா மனிதன் அல்லது பீகிங் மனிதன் என்று இவனுக்கு பெயரிட்டார். அடுத்தபடியாக ஆப்பிரிக்காவிலே தேடத் தொடங்கினார்கள். தென் ஆப்பிரிக்காவிலே ஓரிடம், குரோம்டராய் என்பது அந்த இடத்தின் பெயர். அங்கே சில மனித எலும்புகளை கண்டுபிடித்தார் டாக்டர் புரூம் என்பவர். அதாவது 1938 ஆண்டு. மனித குலத்தின் மூதாதை இவனே என்றார். ஆகவே குரங்குகளுடன் தோன்றி படிப்படியாக மாறி இன்றைய மனிதன் தோன்றினான். இவ்விதமாகச் சென்ற 50 கோடி வருஷ வரலாற்றினை அறிந்தோம். இனி இருள் படிந்த அந்த 150 கோடி வருஷ சரித்திரத்தை கவனிப்போம். ஆதியில் எப்படி உயிர் தோன்றியது கவனிப்போம். பகுதி 20. ஒன்றே குலம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்றார் திருமூலர். குலம் என்றால் எது? மனித குலம் மட்டுமா? அன்று. திருமூலர் அவ்வளவில் நிற்கவில்லை. விரிந்த பார்வை கொண்டார். அகன்ற உலகை பார்த்தார். உலகில் வாழும் உயிர்களை பார்த்தார். ஊடுருவி நோக்கினார். வானிலே பரப்பன கண்டார். கானிலே திரிவன கண்டார். ஊர்வன கண்டார். தவழ்வன கண்டார். புல் கண்டார். பூண்டு கண்டார். எல்லாவற்றையும் ஒன்றாகக் கண்டார். எல்லாவற்றிலும் ஒன்றே கண்டார். யோகக் கண்களால் கண்டார். ஒன்றே குலம் என்றார். இன்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பு திருமூலம் கண்ட உண்மை இப்போது அறிவியல் ரீதியில் சொல்லப்படுகிறது. அன்று திருமூலர் தம் யோகக் கண்களால் கண்டார். இன்று விஞ்ஞானம் பூதக் கண்ணாடி மூலம் காண்கிறது. களிமண் இருக்கிறது.
அதைக் கொண்டு எவ்வளவு அழகான மண்பாண்டங்களைச் செய்கிறார்கள். பானை, சட்டி, கூஜா, இப்படி எவ்வளவோ அழகான பொருள்களைச் செய்கிறார்கள். இவையெல்லாம் வேறு வேறாக காட்சி தருகின்றன. எனினும் இவற்றின் அடிப்படை எது? களிமண்தானே? களிமண்தான் சட்டியாகவும் பானையாகவும் கூஜாவாகவும் காட்சியளிக்கிறது. அளித்த போதிலும் அகத்தோற்றத்தில் எப்படி? மண். தங்கம் இருக்கிறது. அதைக் கொண்டு மிக அழகான சங்கிலி பண்ணுகிறான் நகை வியாபாரி. மோதிரம் செய்கிறான், தோடு அமைக்கிறான், வளையல் செய்கிறான். இவையெல்லாம் வேறு வேறு பொருள்களாக காட்சி தருகின்றன. அவ்விதம் காட்சியளித்தாலும் அடிப்படை எது? தங்கம். தங்கம் அன்றோ? இதேபோல மனிதன், நாய், மீன், மரம் இவையெல்லாம் புறத்தோற்றத்தில் வேறு வேறாக காட்சியளித்த போதிலும் அடிப்படை ஒன்றே என்கிறது அறிவியல். அடிப்படை என்ன? செல். செல் என்றால் அறை என்று பொருள். சிறு அறை. தேன்கூடு அல்லது தேனடை என்று சொல்கிறோமே, அஃது எல்லாரும் அறிந்த ஒன்றே. ஈயை விரட்டிவிட்டு தேனையும் எடுத்த பின் பார்த்தால் என்ன தெரியும்? சிறு சிறு அறைகள் தெரியும். ஏராளமாக தெரியும். இந்த அறைகளுக்குத்தான் செல் என்று பெயர். இங்கிலாந்து நாட்டிலே ஒரு அறிஞர் இருந்தார். அவர் பெயர் ராபர்ட் ஹூக் என்பது. 1925 ஆண்டிலே ஒரு நாள் அவர் தமது ரசாயன சாலையில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். பூதக் கண்ணாடி என்று சொல்கிற மைக்ராஸ்கோப் மூலம் பல்வேறு பொருள்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே ஒரு துண்டு கார்க் கிடந்தது. கார்க் என்றால் நெட்டி என்று பொருள். அதை எடுத்து பூதக் கண்ணாடியில் வைத்து ஆராய்ந்தார். என்ன ஆச்சரியம்! அந்த நெட்டி துண்டிலே ஏராளமான அறைகள் காணப்பட்டன. சின்னஞ்சிறு அறைகள். அதை பார்த்தவுடனே ஹூக் என்ன நினைத்தார்? கிறிஸ்தவ பாதிரிமாரின் படங்களை நினைத்தார். அந்த காலத்திலே கிறிஸ்தவ பாதிரிமாரின் மடங்களிலே சின்ன சிறு அறைகள் உண்டு. ஏராளமாக உண்டு. அவற்றிற்கு செல் என்று பெயர். சாமியார்களுக்கு என்று ஏற்பட்டவை அவை. அம்மாதிரி செல்கள் நெட்டியிலும் இருக்க கண்டார் ஹூக். ஆனால் அவர் கண்டது உயிருள்ள லெஸ் அல்ல, உயிரற்ற செல். அதன் பிறகு சுமார் 150 ஆண்டுகள் வரை எவருமே இது பற்றி சிந்திக்கவில்லை. 1838 ஆண்டிலே 2 அறிஞர்கள் இது பற்றி ஆராய்ந்து சொன்னார்கள். அந்த இருவரிலே ஒருவர் பெயர் ஷிலிடன், இன்னொருவர் பெயர் ஷிவான். ஷிலிடன் தாவரங்களின் செல் களை ஆராய்ந்தார். ஷிவான் பிராணிகளின் செல் பற்றி ஆராய்ந்தார். இவ்விருவர்தம் ஆராய்ச்சி முடிவே செல் தியரி எனப்படுவது. செல் தியரி என்ன சொல்கிறது? இந்த உலகத்தில் உள்ள உயிர் இனங்கள் எல்லாம் செல் லால் ஆனவை என்று சொல்கிறது. அது மட்டுமா? இல்லை. இந்த செல் எப்படி ஏற்பட்டது? ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல், அதிலிருந்து மற்றொரு செல், இப்படியாக ஒன்றே பல ஆகின்றன என்றும் சொல்கிறது. வீடு என்கிறோம். அது எதனால் கட்டப்படுகிறது? செங்கல்லினால். வீட்டுக்கு அடிப்படை செங்கல். லட்சக்கணக்கான செங்கல்களை இணைத்து இணைத்து வீடு கட்டிவிடுகிறோம். இதே மாதிரி கோடிக்கணக்கான செல்கள் இசைந்து மனித உருப்பெறுகின்றன, மாடாகின்றன, மரமாகின்றன, இன்னும் பல்வேறு உயிர் இனங்களாக காட்சி தருகின்றன. இந்த உண்மையைத்தான் அன்று திருமூலர் கண்டார். அது யோகம். யோகத்தால் ஏற்பட்டது. இன்று அறிவியல் சொல்கிறது. இது ஆராய்ச்சியில் கண்டது. விஞ்ஞான ரீதியில் ருசிப்பிக்கப்பட்டது. பகுதி 21. கருவட்டம் அல்லது செல். செல் என்றால் கருக்கூடு எனலாம், கருவட்டம் என்றும் சொல்லலாம். கருவட்டம் சிறியது, மிகச் சிறியது. ஒரு மயிர் இழை அளவில் பாதி என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த கருவட்டம் செய்கிற அற்புதமோ மகத்தானது, மகத்தானது. கருவட்டம் ஒன்றை ஆராய்ந்து பார்த்தால் என்ன தெரிகிறது? சாயம் போட்ட நூல் இழை மாதிரி ஏதோ ஒன்று ஜோடி ஜோடியாக இருப்பது தெரிகிறது. இந்த ஜோடிக்கு என்ன பெயர்? குரோமோசம் என்று பெயர். இது கிரீக் சொல். குரோமோஸ் என்றால் நிறம், வர்ணம் என்று பொருள். சோமோ என்றால் உடம்பு. மனிதருடைய கருவட்டம் ஒன்றிலே இந்த மாதிரி குரோமோசம் எவ்வளவு இருக்கின்றன? 24 ஜோடி. சுண்டெலியின் உடம்பிலே இருக்கிற கருவட்டத்திலே 20 ஜோடி. ஈயின் கருவட்டம் ஒன்றிலே 8 ஜோடி. இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக குரோமோசமுள்ள கருவட்டங்களுக்கு என்ன பெயர்? டிவ்லாய்ட் செல் என்று பெயர். டிவ்லூஸ் என்றால் ஜோடி, ஜதை என்று பொருள். கருவட்டத்திலே நுண்கரு ஒன்று உண்டு. அதற்குள்ளேதான் குரோமோசம் இருக்கிறது. நுண்கருவைச் சுற்றி ஒருவித மான பசை போன்ற சஞ்சி, அதைச் சுற்றி வெங்காயத்தோல் போன்றதொரு ஜவ்வு. இவ்வளவும் அடங்கப் பெற்றதுதான் கருவட்டம். அதன் அளவோ மயிர் இழையில் பாதி. இந்த மாதிரி கோடிக்கணக்கான கருவட்டங்கள் சேர்ந்துதான் மனிதனாக காட்சி தருகின்றன. மரமாகத் தோன்றுகின்றன, மாடாகத் தோன்றுகின்றன. இதிலே அதிசயம் என்ன தெரியுமா? கருவட்டங்கள் எல்லாம் தனித்தனியே இயங்குகின்றன. அதாவது எப்படி? நாம் உணவு கொள்கிறோம், ஜீரணம் செய்கிறோம், மூச்சு விடுகிறோம், இனவிருத்தி செய்கிறோம், இயங்குகிறோம். இந்த காரியங்களையெல்லாம் கருவட்டங்களும் செய்கின்றன. ஒரு விளையாட்டு மைதானத்திலே ஆயிரக்கணக்கான பேர் நின்று ட்ரில் செய்கிறார்களே, அந்த மாதிரி இந்த கோடிக்கணக்கான கருவட்டங்களும் செயல்புரிகின்றன. ஆகவே நாம் செய்கிற செயல் ஒவ்வொன்றும் தனித்தனியே ஒவ்வொரு கருவட்டமும் புரியும் செயலாகும்.
பகுதி 22. ஒன்றே பலாகும் விந்தை. கருவட்டம் ஒன்றே பல்லாகும் விந்தையை இப்போது கவனிப்போம். கருவட்டத்துக்கு 6 விதமான பருவங்கள் உண்டு. 6வது பருவத்தில் என்னாகிறது? தனித்தனியே 2 கருவட்டங்கள் தோன்றுகின்றன. எப்படி? முதல் பருவம். நுண்கருவிலிருந்து குரோமோசம் வெளிப்படுகிறது, மிதக்கிறது, கூத்தாடுகிறது. கூத்து கூத்து, ஓயாத கூத்து, கதிர் போன்ற ஒன்று தோன்றுகிறது. 2வது பருவம். நுண்கருவை சுற்றியுள்ள வெங்காயத்தோல் மறைகிறது. குரோமோசம்கள் 2 பகுதியாக பிரிகின்றன. 3வது பருவம். பிரிந்த குரோமோசம்கள் ஏற்கனவே தோன்றிய கதிருடன் ஒட்டுகின்றன. 4வது பருவம். கதிர் 2ஆக பிரிகிறது, அவற்றுடன் குரோமோசம்களும் போகின்றன. 5வது பருவம். 2 பகுதிக்கும் இடையே சுவர் போல் ஜவ்வு தோன்றுகிறது. 6வது பருவம். சுவர் போல் தோன்றிய இந்த ஜவ்வு ஒவ்வொரு பகுதியையும் சுற்றிக் கொள்கிறது. இந்த செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரே கருவட்டமானது இவ்விதம் பிரிந்து கோடிக்கணக்கான கருவட்டங்கள் தோன்றுகின்றன. இவ்விதம் கருவட்டம் இயங்குவதற்கான அடிப்படை எது? புரோடோபிளாசம், அதாவது ஜீவதாது, உயிர்க்கஞ்சி. இந்த உயிர்க்கஞ்சி பற்றி இப்போது கவனிப்போம். பகுதி 24. தாவரங்கள் சமையல் செய்யும் விதம். நமது வீடுகளிலே உள்ள தோட்டங்களிலே செடிகளை வளர்க்கிறோம். கீரை பயிர் செய்கிறோம், வாழை பயிர் செய்கிறோம், வெண்டை, அவரை, கத்தரி முதலியன பயிர் செய்கிறோம். அவற்றிற்கு தண்ணீர் விட்டு வளர்க்கிறோம். வேரிலே ஊற்றிய தண்ணீர் என்ன செய்கிறது? மண்ணிலே கிடைக்கும் தாது சத்துக்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு செடிகளின் வேர் வழியாக உள்ளே செல்கிறது. மரம், செடி, கொடி முதலியவற்றின் உள்ளே உள்ள நரம்பு குழாய் வழியாக அடுப்பங்கரைக்கு செல்கிறது. நமது வீடுகளிலே பெண்கள் நீர் பிடித்துக் கொண்டு போய் அடுப்பிலே வைத்து சமையல் செய்வதில்லையா? அந்த மாதிரி மரம், செடி இவற்றின் அடுப்பு அறை எது? இலை. இலைதான் தாவரங்களின் சமையல் கூடம். அங்கேதான் சமையல் நடக்கிறது. அருமையான சமையல். தாவரங்களின் மடைப்பள்ளியாகிய சமையல் கூடமாகிய இலையிலே சூரிய ஒளி படுகிறது. அப்போது அந்த இலைகள் சூரிய ஒளியை வாங்குகின்றன. வாங்கி என்ன செய்கின்றன? வேர் வழியாக வந்த தாது சத்து கலந்த நீரை கொதிக்க வைக்கின்றன, கஞ்சி காய்ச்சுகின்றன. தித்திப்பான கஞ்சி, குளுக்கோஸ். இந்த பாயசம் என்ன ஆகிறது? மற்றொரு குழாய் நரம்பு வழியாக மரம், செடிகளின் ஏனைய பகுதிகளுக்கு செல்கிறது, சென்று உணவு ஊட்டுகிறது. இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. எப்போது? பகல் நேரத்தில், இரவு நேரத்தில் அல்ல. இரவு நேரத்தில் தாவரங்கள் என்ன செய்கின்றன? கழிவை ஆவியாக வெளியே விடுகின்றன. நாள்தோறும் இது நடைபெறுகிறது. தாவரங்கள் கஞ்சி காய்ச்சும் முறை இருக்கிறதே, இதற்கு போட்டோசிந்தசிஸ் என்று பெயர். இவ்விதம் தாவரங்கள் பூமியில் உள்ள சத்துக்களையெல்லாம் சேகரித்து அருமையான கஞ்சி காய்ச்சி வளர்கின்றன. எங்களை உண்டு உயிர் வாழுங்கள் என்று கூறி மற்றைய உயிர் இனங்களையும் வளர்க்கின்றன. வள்ளல்களைப் போல் வாரி வழங்குகின்றன. பகுதி 23. ஐம்பெரும் பூதக்கட்டு. நமது உடல் இருக்கிறதே, இதற்கு யாக்கை என்று பெயர். யாத்தல் என்றால் கட்டுதல், சேர்த்தல் என்று பொருள். ஆகவே யாக்கை என்றால் சேர்க்கை, கட்டு எனலாம். கட்டு என்றால் எதனால் ஆன கட்டு? தசை, நார், எலும்பு ஆகியவற்றாலான கட்டு என்று சொல்வார்கள். ஐம்பெரும் பூதங்களாலான கட்டு என்றும் சொல்வார்கள். ஐம்பெரும் பூதங்கள் எவை? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி என்பன. பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்வது வழக்கம். பஞ்சபூதங்கள் என்றும் சொல்வார்கள். இந்த உலகமே பஞ்சபூத சிருஷ்டிதான். அதே மாதிரி உயிர் இனங்களும் ஐம்பெரும் பூதங்களாலான கட்டுதான். இது நமது முன்னோர் மொழிந்த உண்மை. இன்றைய அறிவியல் என்ன சொல்கிறது? இன்னும் சிறிது விரிவாகச் சொல்கிறது. இந்த ஐம்பெரும் பூதங்களும் 92 விதமாக பரிணாமம் பெறுகின்றன. அவ்விதம் பரிணாமம் பெறும் 92இல் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவை 18. இந்த 18 பூதங்களின் சேர்க்கையே உயிரினம். நாம் என்கிறது அறிவியல். கம்பவுண்டர் என்கிற சொல் நாம் எல்லோரும் அறிந்ததே. இது ஆங்கிலச் சொல். மருந்து கலக்கிக் கொடுப்பவரை கம்பவுண்டர் என்று சொல்கிறோம். கம்பவுண்டர் எனும் சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? சேர்ப்பவர், கலப்பவர், கூட்டுபவர் என்று பொருள். கம்பவுண்டர் என்ன செய்கிறார்? மருந்து சேர்க்கிறார். அதனாலே அவருக்கு அப்பெயர் வந்தது. நமது உடல் இருக்கிறதே, இது ஒரு ரசாயன சேர்க்கை. ரசாயன கூட்டு, ரசாயன கட்டு என்று சொல்கிறது அறிவியல். கெமிக்கல் காம்பவுண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதாவது ரசாயன சேர்க்கை, ரசாயன கட்டு. யாக்கை என்று நமது முன்னோர்கள் பெயர் வைத்தார்களே, அது எவ்வளவு பொருத்தமான பெயர், பொருள் செறிந்த பெயர். ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன், சல்பர், பாஸ்பரஸ், இரும்பு, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், அயோடின், குளோரைன், மக்னீசியம், சிலிகன், புளோரின், ஜிங்க், மாங்கனீஸ், இந்த மாதிரியான தாது பொருள்கள் எல்லாம் நமது உடம்பிலே இருக்கின்றன. நமது உடம்பு மாத்திரமா? அல்ல.
உயிர் இனங்கள் எல்லாவற்றின் உடம்பிலும் இருக்கின்றன. இன்னும் சிறிது வலியுறுத்திச் சொல்ல வேண்டுமானால் இந்த பொருள்களின் சேர்க்கையால் தான் உயிரினங்கள் தோன்றுகின்றன எனலாம். இவ்வளவு தாது பொருள்களும் நம் உள்ளே எவ்வாறு செல்கின்றன? சென்றன. வியப்பாயிருக்கிறது அல்லவா? நாள்தோறும் நாம் சாப்பிடுகிறோம். சாப்பாட்டிலே என்ன இருக்கிறது? மேலே குறிப்பிட்ட தாது பொருள்கள் அவ்வளவும் இருக்கின்றன. ஆடு மாடுகள் புல் பூண்டுகளையும் செடி கொடிகளையும் மேய்கின்றன, உயிர் வாழ்கின்றன. நாம் காய்கறி வகைகளை உண்ணுகிறோம், உயிர் வாழ்கிறோம். செடி கொடிகள் புல் பூண்டுகளிலே இந்த தாது பொருள்கள் அவ்வளவும் இருக்கின்றன, பக்குவமாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. காய் கனி வகைகளிலே இந்த தாது பொருள்கள் இருக்கின்றன. இவற்றை ஆடு மாடுகள் உட்கொள்கின்றன, உயிர் வாழ்கின்றன. நாமும் உட்கொள்கிறோம், உயிர் வாழ்கிறோம். தாவர வகைகள் மேற்சொன்ன தாது பொருள்களை எவ்விதம் சேகரிக்கின்றன? கவனிப்போம். பகுதி 25. உயிர் இயங்குவது எப்படி? உயிர் உயிர் என்று சொல்கிறார்களே, அது என்ன? எப்படி இருக்கும்? நமக்கு தெரியாது. இது பற்றி அறிவியல் என்ன சொல்கிறது? உறுதியாக எதுவும் சொல்லவில்லை. ஆனால் உயிர் உள்ளவற்றின் குணாதிசயங்கள் என்ன என்று சொல்கிறது. அதாவது ஒரு பசுவோ கன்றோ மனிதனோ உயிருடன் இருப்பதாக எப்போது சொல்ல முடியும்? தெருவிலே பார்க்கிறோம், மாடு ஒன்று அசையாமல் கிடக்கிறது. இருக்கா? போயிடுதா பாரு என்று சொல்கிறார்கள். இருக்கிறதா? போய்விட்டதா என்றால் எது? உயிர். உயிர் இயங்குதல் இன்றேல் செத்துவிட்டதாக சொல்கிறோம். உயிர் இயங்குதல் என்றால் என்ன? முக்கியமான சில நிகழ்ச்சிகள் நடைபெறுமானால் உயிர் இயங்குகிறது எனலாம். அம்மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகள் 10 என்கிறது அறிவியல். அந்த 10 நிகழ்ச்சிகள் எவை? 1. உணவு தேடல். 2. ஜீரணித்தல். 3. சேகரித்தல். 4. வளர்த்தல். 5. மூச்சுவிடல். 6. வேண்டாதவற்றை வெளியே தள்ளல். 7. குறைந்தவற்றை நிரப்புதல். 8. அசைதல். 9. உணர்தல். 10. இனப்பெருக்கம். ஆக இந்த 10 விதமான நிகழ்ச்சிகளும் நடைபெறுமானால் உயிர் இயங்குகிறது எனலாம். இப்படி அறிவியல் சொல்கிறது. இந்த 10 விதமான நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்துவது எது? செல் அல்லது கருக்கூடு. கருக்கூடுகள் இவற்றை செய்கின்றன. இதற்கான அடிப்படை எது? புரோடோபிளாசம். புரோடோபிளாசம் என்கிற உயிர்க்கஞ்சிதான் உயிரின் அடிப்படை. ஆகவே ஜீவதாது என்று அதை சொல்வது சரியே. புரோடோபிளாசேம் என்கிற ஜீவதாதுவை வளர்க்கத்தான் நாம் சாப்பிடுகிறோம். நமது உணவிலே பலவிதமான தாது பொருள்கள் உள்ளன. தாவரங்கள் சேகரித்துக் கொடுத்த தாது பொருள்கள். அவையே பல மாறுதல்களுக்கு பின் புரோடோபிளாசம் ஆகின்றன. புரோடோபிளாசம் என்பது ஒரு ரசாயனக் குழம்பு. இந்த ரசாயனக் குழம்பு இன்றேல் உயிர் இல்லை. இந்த ரசாயனக் குழம்பே உயிர் தோன்ற காரணமாகிறது. பகுதி 26. உயிர் பாசியின் தோற்றம். ஆதியில் உயிர் எப்படி தோன்றியது? இது மிகவும் சிக்கலான கேள்வி. இதற்கு பலர் பலவிதமான பதில் கூறுவர். ஓபரின் என்பவர் ரஷ்ய அறிஞர். பல ஆண்டுகளாக இது பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர். அவர் என்ன சொல்கிறார்? கோடிக்கணக்கான ஆண்டுகள் முன்பு, அதாவது சுமார் 150 கோடி ஆண்டுகள் முன்பு உலகம் எப்படி இருந்தது? கடல்கள் தோன்றின, மலைகள் தோன்றின, ஆறுகள் தோன்றின. பூமியிலிருந்த தாது பொருள்களை எல்லாம் ஆறுகள் கடலில் கொண்டு சேர்த்தன. கடல் நீர் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அலை மோதிக் கொண்டிருந்தது. மோதல் மோதல், ஓயாத மோதல். ஓராண்டா 100 ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். நமது வீடுகளிலே பெண்கள் தயிர் கடைவார்கள். அப்போது என்ன காண்கிறோம்? தயிரிலே கலந்துள்ள சத்து வெளிப்படுதல் காண்கிறோம். வெண்ணெய் திரண்டு வரல் காண்கிறோம். கோடிக்கணக்கான ஆண்டுகள் முன்பு கடலிலும் இப்படி ஏற்பட்டது. இயற்கையின் வேகம் கடலை கடைந்தது. அதாவது கடல் கொந்தளித்தது. அலைகள் எழுந்தன, விழுந்தன. இவற்றால் என்ன ஆயிற்று? கடல் நீரிலே கலந்திருந்த தாது பொருள்களிடையே ஒருவித ரசாயன சேர்க்கை உண்டாயிற்று. கார்போஹைட்ரேட்ஸ் தோன்றின. அதாவது என்ன? கார்பனும் ஹைட்ரஜனும் கலந்த அணுச்சேர்க்கை. இந்த அணுச்சேர்க்கை என்ன ஆயிற்று? குமிழி போல் நீரில் மிதந்தது. அதைச் சுற்றி நீர் படிந்தது. இதற்கு கோசர்வேட் என்று சொல்கிறார்கள். சூரியனுடைய ஒளிக்கதிர் இவற்றின் மீது வீசவே என்ன ஆயிற்று? புரோடோபிளாசம் என்கிற உயிர் கஞ்சி எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த கோசர்வேட்டுகளும் ஆயின. நாளடைவில் இந்த கோசர்வேட்டுகள் வளர்ந்தன. உயிர் பாசி தோன்றியது. இவ்விதம் ஓபரின் சொல்கிறார். பகுதி 27. ஆதிபகவன் முதற்றே உலகு. உயிர் பாசி தோன்றியபின் என்ன ஆயிற்று? உயிர் இனத்தின் முன் தோன்றல்கள் தோன்றின. உயிர் நூல் அறிஞர்கள் இந்த முன் தோன்றல்களுக்கு ஓர் அருமையான பெயர் கொடுத்திருக்கிறார்கள். புரோடோஸ்வா என்று பெயர். ஸ்வா என்றால் ஆதி. ஆகவே புரோடோஸ்வா என்றால் ஆதி உயிரினம் என்று பொருள்.
இந்த புரோடோஸ்வாவிலிருந்துதான் உயிரினம் முழுதுமே தோன்றியது. நாமும் தோன்றினோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிறார் திருவள்ளுவர். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடைய, அதே மாதிரி உலகமும் ஆதி பகவனை முதலாக உடையது என்று இதற்கு பொருள் சொல்வார்கள். உலகம் என்பது எது? உலகில் உள்ள உயிரினங்கள். அவை ஆதி பகவனை முதலாக உடையன. அதாவது அவற்றின் முன் தோன்றல் ஆதிபகவன். ஆதிபகவன் எது? புரோட்டோஸ்வா. திருவள்ளுவர் இவ்விதம் நினைத்தாரோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் இவ்விதம் பொருள் கொள்ளவும் அந்த குறளிடம் கொடுக்கிறது அல்லவா? புரோடோஸ்வா என்பது ஒரு இனப்பெயர், ஒரே கருவட்டத்தாலான உயிர் இனம். இந்த இனத்துக்குத்தான் புரோடோசுவா என்று பெயர். இந்த இனத்திலே 20,000 விதம் இருப்பதாக உயிர்நூல் அறிஞர் கூறுகின்றனர். இவற்றுள் ஒன்று அமீபா என்பது. அமீபாவை பூத கண்ணாடி கொண்டு பார்த்தால் என்ன காணலாம்? துடித்து நகர்வது காணலாம். அப்படி நகர்ந்து கொண்டிருக்கும் போதே அந்த அமீபா இரண்டாக பிரிந்துவிடும். ஒரு கருவட்டம் புரியும் செயல் அவ்வளவையும் இந்த அமீபாவும் செய்யும். அமீபா என்பது ஒரே கருவட்டத்திலான உயிர் பிராணி. நீண்ட காலம் வரையில் கடலிலே இந்த அமீபா போன்ற புரோடோசுவா இனம்தான் இருந்தது. அதன் பிறகு கடற்பஞ்சு போன்றவை தோன்றின. இவை 2 கருவட்டங்களால் ஆனவை. இந்த இனத்திற்கு போரிபரா என்று பெயர். போரஸ் என்றால் துளை துளையாக உள்ளது என்று பொருள். போரிபராவும் புரோடோஸ்வாவுமே சிறிது காலம் கடலில் இருந்தன. அதன் பிறகு கொயலண்டிராடா இனம் தோன்றியது. கொயலண்டிராடா என்றால் குழாய் போன்ற குடல் உள்ளவை என்று பொருள். பவழங்கள் இந்த இனத்தில் சேர்ந்தவை. 2 கருவட்டங்களாலான உயிர் இனம் பவழம். மத்தியிலே குழாய் போலிருக்கும். கடற்பஞ்சுகளை விட இவை மிகத் திறமையானவை. சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவை. தற்காப்பு திறனும் உள்ளவை. இவற்றுக்கு பிறகு புழுக்கள் தோன்றின. அனலிடா இனம் என்று இவற்றிற்கு பெயர். பிறகு சிப்பி, நத்தை முதலியன தோன்றின. இவற்றிற்கு மெல்லுஸ்கா என்று பெயர். மெல்லுஸ்கா என்றால் மெல்லிய உடல் உள்ளவை என்று பொருள். உலகம் தோன்றியது முதல் சுமார் 150 கோடி ஆண்டுகள் வரை இருந்த உயிர்கள் இவையே. அதனால்தான் உயிரின வரலாற்றின் தொடக்கத்திலே வண்டல் குன்றுகளின் வரலாற்றிலே இவை பற்றிய விவரம் தெளிவாக இல்லை. புராதன ஜீவயுகம், ஆரம்ப ஜீவயுகம் இரண்டும் இருள் படிந்து கிடக்கின்றன. பகுதி 28. இதுவரை என்ன கண்டோம்? சுமார் 300 கோடி ஆண்டுகள் முன்பு சூரியன் இல்லை. பிரபஞ்சமானது அந்தகாரத்தில் ஆழ்ந்திருந்தது. எங்கும் இருள். வாயு நிரம்பியிருந்தது. கனவாயு, உஷ்ணவாயு. அது கனத்தால் அழுத்திற்று. அந்த அமுக்குதலினால் விரிந்தது. விரிந்து கொண்டே இருந்தது. மேலும் விரியவே சிதறியது. பல கோளங்கள் தோன்றின. அவற்றில் ஒன்று சூரியன். மற்றவை பிற கிரகங்கள். உலகம் அணுமையமானது. அணுக்கள் சூடானால் விலகுகின்றன, இலேசாகின்றன, கனவாயுவாகின்றன, வானமண்டலத்தில் திரிகின்றன. அவை குளிர்ந்தால் நெருங்குகின்றன, திரவமாகின்றன. மேலும் குளிர்ந்தால் இறுகுகின்றன, கட்டியாகின்றன. அணுவின் தன்மை சும்மா இருப்பது அன்று, எப்போதும் துள்ளி குதித்துக் கொண்டிருப்பதுதான். வான வீதியிலே உள்ள நீர் வாயு அணுகள் வினாடிக்கு 1 மைல் வேகத்தில் துள்ளி ஓடி அட்டகாசம் செய்கின்றன. இவ்விதம் அணுக்கள் அட்டகாசம் செய்வது ஏன்? அணுவில் மின்சக்தி இருப்பதால். மின்சக்தி எப்படி இருக்கிறது? எலக்ட்ரான் என்னும் பொறியாக இருக்கிறது. அணுவிலே உள்ள இந்த சக்தி சில சமயத்தில் பீரிட்டு அடிக்கும். இவ்விதம் பீரிட்டு அடிக்கும் அணுக்களுக்கு ரேடியோ ஆக்டிவ் அணுக்கள் என்று பெயர். சூரிய மண்டலத்திலே உள்ள அணுக்கள் மகத்தான குஸ்தி போடுகின்றன. அதனாலே அணுசக்தி பீரிடுகிறது. அந்த அணுசக்தியே சூரிய கிரணங்கள். அவை மின்கதிர்கள், உஷ்ணக்கதிர்கள். வாயுமண்டலத்தில் பாய்ந்து வரும் அந்த உஷ்ணக்கதிர்களே சூரிய வெளிச்சம் என்றும் வெயில் என்றும் அழைக்கப்படுகின்றன. பிரபஞ்சத்தின் தலைநாளிலே சூரியன் எப்படி தோன்றியது என்று கண்டோம். அந்த வாயு கூட்டத்திலிருந்து பல கோளங்கள் தோன்றின என்றும் அறிந்தோம். அப்படி தோன்றிய வாயு கோளங்கள் சூரியனை சுற்றி வலம் வரத் தொடங்கின. அவ்விதம் வலம் வந்தபோது ஒன்றை ஒன்று இழுத்தன. அப்போது ஒன்றுடன் ஒன்று மோதின. அதனால் பெரிதாயின சில, தொலைவில் ஓடிப்போயின சில. இப்படி விலகி வந்ததுதான் நமது பூமி. சுமார் 200 கோடி ஆண்டுகள் முன்பு இவ்வாறு நிகழ்ந்தது. பூமியிலே உள்ள ஈயமும் கடலிலே உள்ள உப்பும் பூமியின் வயதை நமக்கு அறிவிக்கின்றன. சூரிய வட்டத்திலிருந்து விலகி வந்த பூமி அனல் கக்கிக் கொண்டிருந்தாள். பம்பரம் போல் சுழன்று கொண்டிருந்தாள். பல 100 ஆண்டுகள் இப்படி சென்றன. பூமியின் மேல் பகுதி சிறிது கெட்டியாயிற்று. ஆயினும் உள்பகுதி மட்டும் குழம்பாகவே இருந்தது. அந்த காலத்திலே பூமி வெகு வேகமாக சுற்றியது. இன்று சுற்றுவதை விட 4 பங்கு வேகமாக சுற்றியது. அவ்விதம் சுற்றிய போது பூமியின் உள்பகுதியான திரவத்திலே அலை எழும்பியது. அது வேகமாக மோதியது. அப்படி மோதியதால் பூமியின் ஓடு நொறுங்கியது. நொறுங்கிய ஓடு தொலைவில் போய் விழுந்தது. அப்படி விழுந்ததே சந்திரன். சந்திரன் வியந்து போன இடம் பள்ளமாயிற்று. சந்திரன் தோன்றிய பிறகு மேலும் குளிர்ந்தது பூமி. வானமண்டலத்திலிருந்து மேகங்கள் மழை பொழிந்தன. இடைவிடாது பொழிந்தன. கீழே விழுந்த மழை பல காலம் வரை ஆவியாக போய்க் கொண்டே இருந்தது. பிறகு
பூமி ஓரளவு குளிரவே ஆவியாவதும் குறைந்தது. பூமியிலே நீர் தேங்கியது. எங்கே பார்த்தாலும் ஒரே நீர்மையம். கடல்கள் தோன்றின, ஆறுகள் தோன்றின. இப்படி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சென்றன. மலைகள் தோன்றின. பூமியிலே தட்ப வெப்பங்களில் மாறுதல்கள் ஏற்பட்டன. இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் சென்றன. உயிர்கள் தோன்றுவதற்கான சூழ்நிலை உண்டாயிற்று. கடலிலே உயிர் பாசி தோன்றியது. உயிர் பாசியிலிருந்து ஒரே கருவட்டத்தாலான உயிர்கள் தோன்றின. அமீபா போன்றவை, அதன் பிறகு 2 கருவட்டங்களாலான உயிர்கள் தோன்றின. பவழம் போன்றவை. பின்னர் புழுக்கள் தோன்றின. சிப்பி, நத்தை போன்றவை. மெல்லிய உயிரினங்கள், ட்ரிலோபைட் போன்ற சிறு பிராணிகள் தோன்றின. நீண்ட காலம் வரை இவை தவிர வேறு எந்தவிதமான உயிர் இனமும் இல்லை. பிறகு முதுகுத்தண்டு உள்ளவை தோன்றின. மீன் குலத்தின் மூதாதைகள். இப்படி பல காலம் சென்றது. பிறகு கடலில் இருந்த உயிர் இனம் நிலத்துக்கு வரத் தொடங்கியது. நீரிலும் நிலத்திலுமாக மாறி மாறி வாழத் தொடங்கியது. பிறகு ஓணானினம் தோன்றியது. அசுர ஜீவன்கள் தோன்றின. பூமியையும் கடலையும் வானையும் அதிரச் செய்தன. இந்த அசுர ஜீவன்கள் செய்த அட்டகாசத்துக்கு பயந்து கடலுக்கே ஓடிப்போயின சில. இன்னும் சிலவற்றிற்கு இறக்கை முளைத்தன, பறந்து போயின. பறவைகளின் மூதாதைகள் இவையே. பூமியை மீண்டும் பனி மூடிக்கொண்டது. அந்த குளிர் தாங்க முடியாமல் இவை அழிந்தன. பல நூற்றாண்டுகள் வரை பனி கவிந்திருந்தது. பிறகு பனி விலகியது. குட்டி போட்டு பால் கொடுக்கும் உயிரினங்கள் தோன்றின. குதிரை, யானை முதலிய பல்வேறு மிருகங்களும் தோன்றின. மலருள்ள செடிகளும் மரங்களும் தோன்றின. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சென்றன. மலைகளிலும் காடுகளிலும் இருந்த பிராணிகள் மெதுவாகச் சமவெளிக்குச் சென்றன. அவற்றுடன் செல்லாது தனித்து நின்றன சில. அவை குரங்குகள். இவை மரங்களிலே வேகமாக ஏறின. தாவித் திரிந்தன. கிளைகளை பிடித்து ஊசலாடின. இவற்றால் இவற்றின் கைகளும் கால்களும் வலுப்பெற்றன. இடுப்பிலே வலு உண்டாயிற்று. நிமிர்ந்து நிற்கத் தொடங்கின. இவ்விதம் நிமிர்ந்து நின்ற இனமே மனித குலத்தின் முன் தோன்றல். ஆகவே இந்த உலகமானது ஒரே நாளைய படைப்பு அன்று, 9 நாளைய படைப்பும் அன்று. காலப்போக்கில் மாறி மாறி தோன்றியதாகும். 300 கோடி ஆண்டுகள் முன்பு தோன்றி மாறி மாறி இன்றைய நிலையை அடைந்திருக்கிறது. உலகில் உள்ள உயிரினங்கள் திடீரென்று தோன்றவில்லை. ஒரு கரு உயிரிலிருந்து தோன்றி மாறி மாறி பல கரு உயிர்களாக பரிணமித்திருக்கின்றன. வெளித்தோற்றத்தில் பல்வேறு இனங்களாகத் தோன்றலாம். எனினும் உயிர்க்குலம் ஒன்றே, அதன் ஆதியும் ஒன்றே. காக்கைகள் கூவக் கலங்கினேன் என்றும், வாடிய பயிரைக் கண்டபோது உளநடுக்குற்றேன் என்றும் அருளிய வடலூர் வள்ளலாரின் திருவாக்கை நோக்குக.